தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் 2026. காட்டில் இருந்த வினோதமான ஒரு பொருள். எழுத்துருவாக்கம் AS Fayette, தமிழாக்கம் NG மகாலிங்கம், குரல் வடிவம் கு பிரபு. எழுத்தாளரை பற்றியது. AS Fayette 1936 தொடக்கம் 2023 வரை வாழ்ந்தவர். இவர் இங்கிலாந்தில் பிறந்தவர். பெண் எழுத்தாளர். இவரின் இயற்பெயர் டேம் ஆண்டோனியோ சூசன் டெஃபி. இவர் எழுத்தாளர் ஆகிய போது தன் முதல் கணவனின் பெயரையே வைத்துக் கொண்டார். இவர் ஆங்கில விமர்சகர், நாவல் ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர், அத்துடன் கவிஞர். இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றவர். அங்கு கல்வி கற்ற காலத்திலேயே 2 நாவல்களை எழுதத் தொடங்கிவிட்டார். இவரின் தந்தை ஒரு நீதிபதி, அத்துடன் ஒரு புலமையாளர். கவிஞர் பிரவுனிங் பற்றி ஆய்வு செய்தவர். ஒரு சகோதரியும் நாவலாசிரியர், மற்றைய சகோதரி கலை வரலாற்று ஆசிரியர். தாய் ஒரு குவேக்கர் நட்பு வட்டத்திலே இருந்தவர். தந்தை பெர்னார்ட் ஷோவை பின்பற்றியவர். இவரில் பலரின் செல்வாக்கு உள்ளது. குறிப்பாக ஹென்றி ஜேம்ஸ், ஜார்ஜ் எலியட், எமிலி டிக்சன், T.S. எலியட், கோல்ட்ரிச், டெனிசன், பிரவுனிங் போன்றோர். இவரின் புனைவுகள் யதார்த்தவாத, இயல்புவாத, மிகு புனைவு கருத்துக்கள் கலந்தவை. வன தேவதை கதைகளை எழுதியுள்ளார். அவரின் புனைவுகளில் செறிவான நடையிலே விரிவான விவரணைகள் இருக்கும். இவர் 4 தொடர் நாவல்களை எழுதி பிரபலமானவர். இவரின் த வெர்ஜின் இன் த கார்டன் நாவலை தொடர்ந்து ஸ்டில் லைஃப், பேபிள் டவர், விசிலிங் வுமன் ஆகியவை பின்வந்த 3 நாவல்கள். அவற்றை விட பொசஷன் என்ற நாவல் மிகவும் புகழ் பெற்றது. அது பின் நவீனத்துவ புனைவு எனப்பட்டது. அதற்கு புக்கர் பரிசும் கிடைத்தது. பல சிறுகதை தொகுப்புகளும் வந்துள்ளன. குழந்தைகளுக்கான புனைவுகளையும் எழுதியுள்ளார். பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டங்களை அளித்துள்ளன. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கப்பட்டவர். பென் விருது, புக்கர் விருது, பொதுநலவாய நாடு பரிசு, ஆஹாகான் பரிசு போன்ற பல பரிசுகளை பெற்றவர். கதைக்குள் செல்வோம். காட்டில் இருந்த வினோதமான ஒரு பொருள். முன்னொரு காலத்தில் 2 சிறுமிகள் காட்டில் வினோதமான ஒரு விலங்கை கண்டதாக அல்லது கண்டோம் என்று நம்பியதாக சொன்னார்கள். அவர்கள் இருவரும் யுத்த காலத்தில் பெருந்தொகையான குழந்தைகளுடன் தனியாக புகையிரதத்தில் ஏற்றப்பட்டு நகரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள். பெற்றோர்களோ பாதுகாவலர்களோ அவளுடன் போகவில்லை. அவர்களின் பெயர்கள் ஓர் அட்டையிலே எழுதப்பட்டு அவர்கள் போட்டிருந்த மேலங்கியில் அலுப்பூசியால் குத்தப்பட்டிருந்தன. அவர்கள் சிறியதொரு பையோ தோல் பையோ வைத்திருந்தார்கள். அதனுடன் நச்சுவாயு முகமூடிகளையும் வைத்திருந்தார்கள். பலரிடம் தைத்த கையுறைகள் இருந்தன. அவை அங்கியின் நீண்ட கைகளின் நாடாக்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன. அதனால் அவர்கள் தங்கள் 10 விரல்களையும் ஆடவிடக்கூடியதாக இருந்தது. 2 மேலதிக கைகள் போல, ஒரு வெகுளி போல. அவர்கள் எல்லோரும் மேற்கால்களை வெளியே தெரிய உராய்ந்த காலணிகளையும் கசங்கிய காலுறைகளையும் அணிந்திருந்தார்கள். பலருடைய முழங்கால்களில் காயங்கள் இருந்தன. அவை சிலருக்கு புதிதாக ஏற்பட்டவையாகவும் சிலருக்கு நாட்பட்டவையாகவும் இருந்தன. அந்த சிறுவர்கள் அடிக்கடி விழுந்தெலும்பும் பருவத்திலே இருந்தனர். அவர்களின் முழங்கால்கள் பாதுகாப்பற்றவையாகவும் இருந்தன. அவர்கள் கொண்டு சென்ற சூட்கேசுகள் தூக்குவதற்கு மிகவும் பெரிதாக இருந்தன. ஒரு பொம்மையும் ஒரு விளையாட்டு காரையும் ஒரு கோமிக் புத்தகத்தையும் காவிச் சென்றார்கள். அவை அவர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தன. அவை அனைத்தும் ஒழுங்கற்ற குள்ள கூட்டம் போல நடைமேடையிலே தோம் தோமென துள்ளுவது போல் இருந்தது. அந்த 2 சிறுமிகளும் முன்பு சந்தித்துக் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் அந்த புகையிரத வண்டியில் தான் சந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் இருவரும் ஒரு சச்சதுர சொக்லேட்டை பகிர்ந்து உண்டார்கள். ஒரு ஆப்பிளை மாறி மாறி கடித்து உண்டார்கள். ஒருத்திக்கு பெயர் பென்னி, மற்றவள் பிரிம்ரோஸ். பென்னி மெலிந்தவள், கருமையானவள், உயரமானவள். பிரிம்ரோஸிலும் பார்க்க வயதிலும் மூத்தவளாகவும் இருக்கக்கூடும். பிரிம்ரோஸ் குண்டு, பொன்னுற சுருண்ட தலைமுடி உள்ளவள். நகங்களை கடிக்கும் பழக்கம் உள்ளவள். பச்சை நிற அழகான மேலங்கியிலே வெல்வெட் கழுத்து கொலர் அணிந்திருந்தாள். பென்னி சோகையுடன் விளிறியவளாக இருந்தாள். இதழ்கள் சாடையான நீளமாக தெரிந்தன. இருவருக்கும் தாங்கள் எங்கே போகின்றார்கள் என்பதோ அந்த பயணம் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதோ தெரியாது. தாங்கள் ஏன் போகிறார்கள் என்றும் தெரியாது.
அவர்களின் தாய்மாருக்கு தங்கள் குழந்தைகளுக்கு அந்த பயணத்திலே உள்ள ஆபத்தை எப்படி விளக்குவதென்றும் தெரியவில்லை. நான் உன்னை வெளியே அனுப்புகிறேன், ஏனென்றால் எதிரிகளின் குண்டுகள் வானத்திலே இருந்து விழக்கூடும். நான் மட்டும் இங்கே இருக்கின்றேன், நீ போய்விடு. இங்கே தினமும் ஆபத்து வரக்கூடும். உயிருடன் உன்னை புதைக்கக்கூடும். எரிவாயு எரிக்கக்கூடும். சில வேளை சாம்பல் நிற உடையிலே இராணுவம் புறநகரிலே இருந்து வரக்கூடும். அப்படி தாய்மார்கள் அவர்களும் ஒருவரை போன்று மற்றவர்கள் இருக்கவில்லை. ஒரே மாதிரி நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எதையும் குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்தவில்லை. பெண் குழந்தைகள் சிறிய குழந்தைகள் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களால் அதை புரிந்து கொள்ளவோ கற்பனை செய்யவோ முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அந்த சிறுமிகள் அது ஒரு வகையான விடுதலை நாளா அல்லது தண்டனையா அல்லது இரண்டுமா என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். அவர்களுடன் வந்த எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் அல்ல என்றும் அதனால் தான் அவர்களை தாய்மார் வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் பேசிக்கொண்டார்கள். இருவரும் தாங்கள் நல்ல பிள்ளைகள் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். இருவரும் ஒன்றாகவே இருக்கவும் ஒப்புக்கொண்டார்கள். புகையிரதம் நகரத்தில் இருந்தும் வீட்டிலிருந்தும் சோம்பலுடன் ஊர்ந்து கொண்டே சென்றது. புகையிரதமும் அத்தனை சுத்தமாகவும் இருக்கவில்லை. வண்டி பெட்டிகளிலே இருந்த மெத்தைகளில் தோய்க்காத காற்சட்டைகளில் இருந்து வரும் ஈர மனம் போல நாற்றம் வீசியது. எந்திரத்திலே இருந்து வரும் சூடான நீராவி புகை பின்னால் உருண்டு வந்து அவர்களில் மோதியது. அவர்களின் பக்கத்திலே இருந்த ஜன்னல் கண்ணாடிகள் முழுவதிலும் மெல்லிய சாம்பல் துகள்களும் கூர்மையான கற்பொடிகளும் படிந்திருந்தன. ஜன்னல்களை திறந்தால் இடைக்கிடையே தீப்பொறிகள் அவர்களின் முகங்களையும் விரல்களையும் ஊசி போல குத்தின. புகையிரதம் அடிக்கடி நின்றது. அப்படி நின்றபோது அவர்கள் தங்கள் கையுறைகளால் கண்ணாடியை சிறிய வட்டமாக துடைப்பார்கள். அப்பொழுது அவர்களால் வெளியே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனூடாக வெள்ளத்திலே மூழ்கிய வயல்வெளிகளையும் உழுத மலையடிவாரங்களையும் பார்த்தார்கள். சிறிய புகையிரத நிலையங்களையும் பார்த்தார்கள். அவற்றின் பெயர்கள் கவனமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தன. அவற்றின் மேடைகளிலே எந்த உயிரின் நடமாட்டத்தையும் காணவில்லை. அவற்றின் பெயர்கள் மறைக்கப்பட்டிருப்பது படையெடுத்து வரும் இராணுவத்தை குழப்புவதற்காகவும் ஏமாற்றுவதற்காகவும் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அவர்கள் எங்கே போகின்றார்கள் என்பதும் தெரியக்கூடாது என்பதற்காகவே அப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்தார்கள். ஹன்சலும் கிரேட்டலும் போல எங்கே போகின்றார்கள் என்றோ திரும்பி வர வழி தெரியக்கூடாது என்பதற்காகவோ அப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த மனப்பதற்றத்தை அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுக்கு பிடிக்காத அல்லது அவர்களை நிலைகுலைவுக்குள்ளாக்கும் ஒன்றை பற்றி, வெறுக்கும் ஒன்றை பற்றி, பயமுறுத்தும் ஒன்றை பற்றி ஏதோ ஒரு வகையான உரையாடலை நிகழ்த்த துவங்கியிருந்தார்கள். தானியங்கள் தூவப்பட்ட மென்மையான பட்டாணி கடலை போட்ட வறுத்த இறைச்சி போட்ட ரவை உணவை பற்றி உரையாடலை பற்றி கதைத்தார்கள். தலைமுடியை கழுவுவதற்காக தலையை பின்னாலே சரித்து தலை குளிர் நீரை ஊற்றும் போது அது அவள் போட்டிருந்த சட்டைக்குள் போய் நெஞ்சுக்குள் போனால் எப்படி இருக்கும் என்று உரையாடினார்கள். விளையாட்டு திடலிலே உள்ள சண்டித்தன கும்பல்கள் பற்றி உரையாடினார்கள். மற்ற பெட்டிகளிலே உள்ள தெரியாத பிள்ளைகள் அத்தனை பேரும் தங்களை தாக்க வரும் கும்பல்கள் என்று நினைத்தார்கள். பின் இன்னொரு சற்சதுர சொக்கலேட்டை பகிர்ந்து கொண்டார்கள். விரல்களை நக்கினார்கள். வெளியே நீல நிற குளம் ஒன்றில் பெரியதொரு வெள்ளை நிற வாத்தொன்று தன் சிறகுகளை அடித்துக் கொண்டிருந்ததை கண்டார்கள். வானம் கரும் சாம்பல் நிறமானது. இறுதியிலே புகையிரதம் நின்றது. குழந்தைகள் வெளியேறிய பின் இரண்டு பேராக அவர்களை நிற்க வைத்து களிமண் நிற பேருந்து ஒன்றுக்கு அவர்களை அழைத்து சென்றார்கள். பென்னிக்கும் பிரிமோட்ரஸுக்கும் ஒரே ஆசனத்தில் ஒன்றாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இருந்தும் அந்த இருக்கைகள் பேருந்து சில்லின் மேல் இருந்தது. பேருந்து நாட்டுப்புற பாதைகள் ஊடாக வளைந்து சென்றது. மரக்கிளைகள் பேருந்தை அடிக்க அது சென்றது. கிழிந்து மெலிந்த முகில்கள் பூரண நிலவை கடந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்து தூக்கி அடித்ததால் இருவரும் நோய்வாய்ப்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் மாளிகை போன்ற பெரிய வீடொன்றில் தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த வீடு அதன் உரிமையாளரிடமிருந்து இராணுவத்தின் ஆணையால் கையகப்படுத்தப்பட்டிருந்தது. குழந்தைகளை வெவ்வேறு குடும்பங்கள் ஏற்கும் வரை அங்கே தற்காலிகமாக தங்கப்பட்டு போவதாக சொல்லப்பட்டது. பென்னியும் பிரிம்ரோஸும் ஒருவர் கையை மாற்றி மற்றவர் பிடித்திருந்தார்கள். தாங்கள் இருவரும் ஒரே குடும்பத்திற்கு அனுப்பப்பட்டால் மிகவும் நல்லது என்று பேசிக்கொண்டார்கள். அப்படியென்றால் குறைந்தது ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் என்றார்கள். களைத்து போயிருந்த அவர்களுக்கு ஆணையிட்டுக் கொண்டிருந்த அந்த பெண்
பெண்களுக்கு அதை பற்றி அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. ஏனெனில் அப்படியான ஒரு வேண்டுகோளை அவர்கள் வைத்திருந்தால் அது அவர்களுக்கு பெரும்பாலும் எதிர்விளைவைத்தான் கொடுத்திருக்கும் என்று சின்ன குழந்தைகளுக்குரிய தந்திரத்துடன் அவர்கள் புரிந்திருந்தார்கள். பெரும்பாலும் வளர்ந்தவர்கள் அதை நிராகரித்திருப்பார்கள். எப்படியான குடும்பங்களில் தங்களை தள்ளிவிடுவார்கள் என்று கற்பனை செய்தார்கள். கற்பனை செய்த விஷயத்தை பற்றி அவர்கள் விவாதிக்கவில்லை. ஏனென்றால் அவை புகையிரத நிலையங்களில் இருட்டி கட்டப்பட்ட இடப்பெயர்கள் போல மிகவும் பயமுறுத்துவையாக இருந்திருக்கும். அந்த சொற்கள் மயான முறையில் பயங்கரமான திகிலை கொடுத்திருக்கும். பென்னி புத்தகங்களை வாசிப்பவள். அவள் விக்டோரியன் கால கடுமையான இருண்ட தூண்களை பற்றி கற்பனை செய்தாள். ஜேன் ஐரின் திரு பேக்ரோசெட் அல்லது டேவிட் காப்ஸ்பீல்ட் வரும் திரு மெட்ஸ்டோனை கற்பனை செய்து கொண்டாள். பிரிம்ரோஸ் வெள்ளை நிற தொப்பி அணிந்த வட்ட வடிவ சிவந்த தோள்களை உடைய தடித்ததொரு பெண்ணை கற்பனை செய்தாள். அப்படி ஏன் கற்பனை செய்தாள் என்று அவளுக்கு புரியவில்லை. அந்த பெண் அன்பாக சிரித்தாள். ஆனால் அவள் குழந்தைகளை சாக்கு துணியிலே செய்யப்பட்ட ஏப்ரன்களை அணியச் செய்திருந்தாள். அத்துடன் குழந்தைகளை மாடிப்படிகளையும் அடுப்பையும் துடைக்கச் செய்தாள். நாங்கள் ஏதோ அனாதைகள் என்று நினைத்து விட்டார்கள் போலும். ஆனால் நாங்கள் அனாதைகள் அல்ல என்று அவள் பென்னிக்கு சொன்னாள். பென்னியும், நாங்கள் ஒன்றாக இருந்து விட்டால்? அந்த பெரிய வீடு முன் கதவிலே இருந்து தொடங்கும் அற்புதமான 2 வெவ்வேறு மாடிப்படிகளை கொண்டது. கைப்பிடி சுவரிலே கழுகு தலையும் சிங்கத்தின் உடலையும் கொண்ட பூரண உயிரினம் ஒன்று ஒற்றை கொம்புடைய குதிரையும் செதுக்கப்பட்டிருந்தன. மின்தடை இருந்ததால் அங்கே வெளிச்சம் இருக்கவில்லை. எல்லா ஜன்னல்களும் அடைக்கப்பட்டிருந்தன. குழந்தைகள் 2 பேராக மாடிப்படிகளிலே சிரமப்பட்டு ஏறினார்கள். அவர்களுக்கு இரவு உணவு படுக்கப் போவதற்கு முன் கொடுக்கப்பட்டது. ஐரிஸ் குழம்பும் அரிசி புடிங்குடன் இரத்த சிவப்பு நிற கிழங்கு களியும் சேர்ந்த உணவு. அவர்களுடைய படுக்கை அறை நீளமான மண்டபம். அது தற்காலிகமாக உருவாக்கப்பட்டிருந்தது. அங்கே முன்னர் வேலைக்காரர்கள் துயின்றார்கள். அவர்களுக்கு மடக்கு கட்டில்கள் கொடுக்கப்பட்டன. அவை இராணுவத்தால் கொடுக்கப்பட்டவை. சாம்பல் நிற தரமற்ற போர்வைகளும் கொடுக்கப்பட்டன. பென்னிக்கும் பிரிம்ரோஸுக்கும் பக்கத்து கட்டில்கள் கிடைத்தன. ஆனால் அவை மண்டபத்தின் மூலையிலே இருக்கவில்லை. அவர்கள் ஒரு சிறிய கழிவறையில் பால் துவக்குவதற்கு வரிசையாக நின்றார்கள். நள்ளிரவிலே சிறுநீர் கழிக்க வேண்டி வந்தால் என்ன செய்வதென்று இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. ஆனால் திக்குமுக்காடும் வகையில் பதற்றமடைந்திருந்தார்கள். அவர்கள் இன்னும் ஒரு பயத்தால் துன்பப்பட்டார்கள். இருட்டிலே மற்ற குழந்தைகள் சிரிக்க துவங்குவார்கள், கிளுகிழு பூட்டுவார்கள், கேலி செய்வார்கள், கும்பலாக சேர்ந்து கொள்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அது அங்கே நடக்கவில்லை. அனைவரும் களைத்து போயிருந்தார்கள். பதற்றமாகவும் மனாதைகளைப் போலவும் உணர்ந்தார்கள். அங்கே அசௌகரியமான அமைதி நிலவியது. குழப்பமாக தூக்க கோளாறு அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த நீண்ட துயில் கூட்டத்தில் எல்லாவிடத்திலும் இருந்து வந்த ஒரே சத்தம் தலையணைகளில் முகத்தை புதைத்துக் கொண்டு அடக்கப்பட்ட மூக்குறிஞ்சல்களும் தேம்புதல்களும் தான். காலை வெளிச்சம் வந்தபோது எல்லாம் பிரகாசமாகவும் நன்றாகவும் ஆகியிருந்தது. உயர்ந்த கூரை போட்ட விசாலமான ஓர் அறையில் கால் உள்ள நீண்ட மேசைகளில் குழந்தைகளுக்கு காலை உணவு அளிக்கப்பட்டது. உணவில் நீர் கலந்த கஞ்சியும் சிவத்த ஜாமும் கடும் தேநீரும் இருந்தன. பகல் உணவு வரை அவர்கள் வெளியே போய் விளையாடலாம் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த காலத்தில் குழந்தைகளை மேலாளர்கள் இவரும் உன்னிப்பாக கவனிப்பதில்லை. அவர்கள் சுதந்திரமாக எங்கு போய் வரலாம். வெளியேற்றப்பட்ட அந்த குழந்தைகளை கூட்டிலே அடைக்கவோ மந்தைகளைப் போல சாய்க்கவோ இடைக்கால முகாம்களில் தங்க வைக்கவோ இல்லை. அவர்களில் 12:30 மணிக்கு மதிய உணவுக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்திற்குள் குழந்தைகளுக்கு பொறுப்பானவர்கள் குழந்தைகளின் தற்காலிக எதிர்காலத்தை பற்றிய முடிவை எடுத்து விடுவார்கள். அவர்களுக்கு 12:30 மணி ஆகிவிட்டது என்பது எப்படி தெரியும்? சில குழந்தைகளிடம் கை கடிகாரம் இருந்த போதிலும் அவர்களுக்கு நேரம் பற்றிய உணர்வு இருந்திருக்கும் என்பது எப்படி தெரியும்? பென்னியும் பிரிம்ரோஸும் தங்களிடம் இருந்த நல்ல மேலங்கிகளையும் காலணிகளையும் போட்டுக்கொண்டு ஒன்றாக உப்பரிகைக்கு சென்றார்கள். உப்பரிகை விசாலமாக இருந்ததாக அவர்களுக்கு தோன்றியது. உப்பரிகை ஈரமான சரளை கற்களால் மூடப்பட்டிருந்தது. அங்குமிங்கும் பிரகாசமான பச்சை நிற வண்ணம் பூசப்பட்டிருந்தது அல்லது அதில் நீர்ப்பாசி படித்திருந்தது. அதற்கப்பால் அங்கு ஒரு கைப்பிடி சுவர் இருந்தது. அதனுடன் தொடுக்கப்பட்ட படிக்கட்டுகள் புத்தரைக்கு சென்றன. புத்தரைக்கு எதிர்ப்பக்கத்தில் பசுமை மாறாத ஊசி இலை வேலி இருந்தது. வேலியின் மத்தியில் சிறிய நுழைவு கதவு இருந்தது. கதவுக்கு அப்பால் மரங்கள் நின்றன. அது ஒரு காடு என்று சிறுமிகள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். நாங்கள் அந்த காட்டுக்குள் போவோம் என்றாள் பென்னி.
அப்படி அவள் சொல்ல வேண்டும் என்பது போல பிரிம்ரோஸ் போக தயங்கினாள். பல குழந்தைகள் உப்பரிகையிலே மேலும் கீழும் ஓடினார்கள். சில சிறுவர்கள் பந்தொன்றை புத்தரையிலே உதைத்து விளையாடினார்கள். சரி என்றாள் பிரிம்ரோஸ், நாங்கள் தூர போக வேண்டாம். நான் ஒரு நாளும் காட்டுக்கு சென்றதே இல்லை என்றாள் பென்னி. நானும் தான். நாங்கள் அதை பார்க்க வேண்டும், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த போது என்றாள் பென்னி. அங்கே ஒரு சிறு குழந்தை நின்றாள், மிகவும் சிறிய குழந்தை. அவளின் பெயர் ஆலிஸ். அதை அவள் எல்லோருக்கும் சொன்னாள். அந்த பெயரிலே Y என்ற எழுத்தும் இருந்தது என்று அதை எழுத்து கூட்ட தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சொன்னாள். அந்த எழுத்தை அவள் தான் சேர்த்திருக்க வேண்டும். அவள் மிகவும் சிறிய குழந்தை. அவள் இப்போதுதான் குழந்தைகள் அணியும் நாப்பின் அணியாமல் விட்டிருக்க வேண்டிய வயது. அவள் மிகவும் அழகாக இருந்தாள். இளம் சிவப்பும் வெள்ளையும் கலந்த நிறம், வெளிர் நீல நிறத்தில் பெரிய கண்கள், தலையிலும் கழுத்திலும் ஐதான சிறிய சுருள் சுருளான முடிகள். அவற்றினூடாக அவளுடைய தோலை பார்க்க கூட முடியும். அவளுக்கு எவருமே பொறுப்பாக இருப்பது போல தெரியவில்லை. மூத்த அண்ணனோ அக்காவோ இருப்பதாக தெரியவில்லை. குழி விழுந்த கன்னங்களில் விழுந்திருந்த கண்ணீர் கரைகளை துப்புரவாக கழுவி கூட துடைக்க முடியாதவளாக இருந்தாள். அவள் பென்னியுடனும் பிரிம்ரோஸுடனும் ஒட்டிக்கொள்ள பல முறை முயன்றாள். அவர்கள் அவளை சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதிலும் விரும்பிக் கொள்வதிலுமே கிளர்ச்சியுற்றிருந்தார்கள். நானும் காட்டுக்குள் வருகின்றேன் என்று சொன்னாள் அந்த சிறுமி. இல்லை, நீ வர வேண்டாம் என்றாள் பிரிம்ரோஸ். நீ மிகவும் சிறியவள், இங்கே நில் என்றாள் பென்னி. அங்கே வந்தால் நீ தொலைந்து போவாய் என்றாள் பிரிம்ரோஸ். நீங்கள் தொலைந்து போக மாட்டீர்கள், நானும் வருகிறேன் என்றாள் அந்த சின்னஞ்சிறிய உயிர் கவர்ச்சியான புன்னகையுடன். அந்த புன்னகை பெற்றோருக்கும் பெற்றோரின் பெற்றோருக்கும் என்றே உருவாக்கப்பட்டது போலும். எங்களுக்கு உன்னை தேவையில்லை, விளங்குதா என்றாள் பென்னி. ஆலிஸ் நம்பிக்கையுடன் புன்னகை செய்தாள். புன்னகை அவளின் முகமூடி. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்றாள் ஆலிஸ். ஓடு என்றாள் பிரிம்ரோஸ். அவர்கள் ஓடினார்கள். படிகள் நீளம் ஓடி புத்தரை உடர்த்து கேட்டை தாண்டி காட்டுக்குள் ஓடினார்கள். திரும்பி பார்க்கவில்லை. நீண்ட கால்களை கொண்ட சிறுமிகள் அவர்கள். அவர்களை சுற்றி மரங்கள் தங்கள் கிளைகளை சூரியனை பார்த்து நீட்டிக்கொண்டு அமைதியாக நின்றன. பிரிம்ரோஸ் தன் கையுறைகளை கழற்றிவிட்டு தனக்கு அருகில் இருந்த மரக்கன்றுகளின் சூடான மென் தோள்களை தொட்டாள். அதன் பிளவுகளையும் முடிச்சுக்களையும் தொட்டுணர்ந்து பார்த்தாள். பென்னி காட்டின் உட்பகுதியை பார்த்தாள். அங்கே மரங்களின் அடியில் புதர் செடிகள் வளர்ந்திருந்தன. காட்டு புதர்களும் முட்செடிகளும் பறந்து கிடந்தன. ஆனால் இங்கும் வெளிப்படையாக தெரியும் பாதைகள் எதுவும் இல்லை. இருட்டும் வெளிச்சமும் வந்து போயின. அவை அவர்களை மேலும் உள்ளே போவதற்கு தூண்டின. அதேவேளை மர்மமாகவும் இருந்தது. காற்று முகில்களை சூரியனின் முகத்தின் மேல் தள்ளியது. காட்டில் தொலைந்து போகாமல் இருக்க நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றாள் பென்னி. கதைகளிலே வாசித்திருக்கின்றேன், மரத்தடியில் ஏதாவது அடையாளத்தை கீறி விட்டு செல்வார்கள், அல்லது மரங்களில் ஒரு நூலை கட்டி இழுத்து கொண்டு போவார்கள், அல்லது வெள்ளை கற்களை வழிநடுக வைத்து செல்வார்கள், திரும்ப போகும் வழியை கண்டுபிடிக்க. நாங்கள் வெளிக்கதவு பார்வையில் விழும் வரை போவோம், அப்பால் நீண்ட தூரம் போக தேவையில்லை என்றாள் பிரிம்ரோஸ். கொஞ்சம் ஆராய்ந்து விட்டு போவோம். அவர்கள் மிக மெதுவாக போக வழிகிட்டார்கள். நுனி விரல்களில் சத்தம் செய்யாமல் நடந்தார்கள். காலடியில் புதர்களின் ஊடாக ஒடுங்கிய பாதையை அவர்களே சமைத்துக் கொண்டு சென்றார்கள். புதர்கள் சில வேளை அவர்களின் மெலிந்த தோல் அளவுக்கு கூட உயர்ந்து நின்றன. அவர்கள் நகர்ப்புறத்திலே வளர்ந்தவர்கள். அதனால் அமைதியான இடங்களுக்கு அவர்கள் பழக்கப்படவில்லை. பின் சிறிய சத்தங்களை கேட்க வழிகிட்டார்கள். அரட்டை பேச்சும் தொடர்ச்சியான பறவை பாடல்களும் கேட்டன. மறைவாக எங்கோ பறவைகளின் எச்சரிக்கை கூவல்கள் மேலேயும் தூரத்தில் கேட்டன. சருகுகளின் சத்தம் கேட்டது. ஏதோ ஊர்ந்து செல்வது கேட்டது. வறண்ட இருமல்களும் கூர்மையான வெடிப்பொலி சத்தங்களும் கேட்டன. ஆனால் அவர்கள் தொடர்ந்து சென்றார்கள். செடிகளின் கொடிகளில் பளபளப்பான பெரி மரங்களும் இரத்த சிவப்பு நிற கருப்பு நிற மரகத நிறங்களில் பழங்களும் தொங்கின. அவற்றை ஒருவருக்கொருவர் சுட்டி காட்டிக் கொண்டு சென்றார்கள். சில நிலக்காளான்கள் கருஞ்சிவப்பு நிறம், சில விளிரிய நிறம், சில கருமையான ஊதா நிறம், சில சின்னஞ்சிறிய கைக்குடைகள் போல, சில மரத்தடி தண்டிலே துருத்தி கொண்டு எட்டி பார்க்கும் இறைச்சி துண்டுகள் போல கரும்பழங்களை கண்டார்கள். அவற்றை பிடுங்கவில்லை. அந்த இடத்தில் கிடைக்கும் பழங்கள் நஞ்சாக இருக்கலாம் என்றார்கள். விரைப்பாக நிமிர்ந்து நின்ற நச்சு பழ மரங்களை பாதுகாப்பான தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். அவற்றில் கொழுத்த சிகப்பு பழங்கள் தொங்கின.
அதன் சத்தத்தை அவர்கள் முதலில் கேட்டார்களா அல்லது அதன் மனத்தை முதலில் நுகர்ந்தார்களா? சத்தமும் மனமும் முதலில் மிகச் சிறிய அளவில் இருந்தது, பின் அது மறைந்து போனது. காட்டின் எல்லையில் இருந்து அவை அலை அலையாக வருவது போன்று ஒரு விசித்திரமான உளப்பதிவை அது அவர்களுக்கு ஏற்படுத்தியது. இரண்டின் செறிவும் மிக மெதுவாக அதிகரித்தது. இரண்டும் கலந்தது போலவே சத்தமும் மனமும் போலியாக உண்டானது போல, தனித்தனியான சத்தமும் மனமும் கலந்தது போல, நொறுங்கிய, முறிந்த, நசுங்கிய, பெரிதாக இடித்த, அரித்த, அடித்த, வெடித்த, கொதிக்கும் குமிழ்களும் வாயுவும் வெளியேறுவது போல, சீறி வெடிக்கும், விழுங்கும், உழலும், விம்மும் என்று பல வகையான சத்தம். மனமோ அதிலும் பார்க்க மிகவும் மோசமானதாக, மிக தீவிரமானதாகவும் இருந்தது. அது ஒரு திரவமுடை நாற்றம், சுத்தம் செய்யப்படாத குப்பை தொட்டியின் அடியிலே இருந்து வரும் புழுக்களின் செத்த மனம், அடைந்திருக்கும் வடிகால்களில் இருந்து வரும் மனம், அழுகிய முட்டைகள் கலந்த மனம், அழுகிய கம்பளங்களின் மனம், பழைய மாசுபட்ட படுக்கைகளின் மனம், காடுகளின் சாதாரணமான மனமும் சத்தமும் தணிந்துவிட்டன. இரண்டு சிறுமிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒருவர் கையை மற்றவர் பிடித்துக் கொண்டார்கள். பேசாமலும் இயல்பாகவும் விழுந்து கிடந்த ஒரு மரை குத்தியின் பின்னாலே குனிந்து கொண்டார்கள். அது தோன்றிய போது நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். தூரத்தில் அதன் தலை மரங்களுக்கிடையே தெரிய துவங்கியது. முகம் முக்கோண வடிவிலே இருந்தது. ரப்பர் போன்று இழுபடும் அல்லது மாமிச முகமூடி ஒன்றை வடிவமற்று முளைக்கும் தலையின் மேல் போட்டது போன்றிருந்தது. ராட்சத முள்ளங்கி போல. அதன் நிறம் உரிக்கப்பட்ட சதையின் நிறம். புழுக்கள் தோண்டிய குழிகள் போல. அதன் முகத்திலே கோபமோ பேராசையோ தெரியவில்லை. மாறாக அதில் தூய துயரம்தான் தெரிந்தது. அதில் தெரிந்த முக்கியமானதொன்று அதன் மிக அகன்ற வாய். வாயின் இரண்டு மூளை தசைகளும் மிக மிக கீழே இழுபட்டிருந்தன. அதன் வலி மிக கொடுமையாக இருந்தது. இதழ்கள் மெலிந்து மேலெழுந்திருந்தன. சவுக்கடியால் ஏற்பட்ட தழும்புகள் போல அதற்கு ஒளி புகாத வெண்ணிற கண்கள் இருந்தன. அவை சதைப்பற்றுள்ள கண் இமைகளால் மூடப்பட்டிருந்தன. புருவங்கள் கடற்பஞ்சின் உணரிகளைப் போல இருந்தன. அதன் முகம் தரைக்கு அருகிலே இருந்தது. அந்த சிறுமிகளின் அருகே அசைந்து அசைந்து முன் கைகளால் தவழ்ந்து வந்தது. அவை தட்டையாகவும் தடித்தும் வலுவானவாகவும் இடுப்பிலே கைகளை வைத்துக் கொண்டு வந்தது. அது வண்ணாத்தி பெண்ணுக்கும் ஆதிகால டிராகனுக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரி போல இருந்தது. அதன் முன்னங்கைகள் பளபளத்துக் கொண்டிருந்தன. அவற்றின் புள்ளிகள் நிறைந்திருந்தன. அது பெரிய உடம்பொன்றாக ஒட்டியிருந்தது, காகித கூழ் போல. அல்லது ஆமையோடு ஒன்று ஆமையின் உடம்பிலே ஒட்டி இருப்பது போல. அதற்கு குழல் போன்ற வடிவம், மலக்கட்டி இருப்பது போன்ற வடிவம். அது சாதாரண இறைச்சியிலும் பழுதாகிக் கொண்டு போகும் மரக்கறியிலும் செய்யப்பட்டது போன்றிருந்தது. இழுபடும் திரைச்சீலிகளிலும் மனிதனாலே செய்யப்பட்ட பொருட்களாலும் உருவாக்கப்பட்ட செயற்கை உறுப்புகளால் ஆனது போன்றது. அதில் சின்ன சின்ன கம்பி வலைகளும், உணவு பெட்டிகளை துடைக்கும் அசுத்தமான துணிகளும், சட்டிகளை துடைக்கும் கம்பளிகளும், துருப்பிடித்த நட்ஸ்களும் போன்றவற்றாலும் இருந்தன. எஞ்சிய அடிக்கட்டைகளும் துண்டு துகளுமான ஒல்லியான பலவீனமான கால்கள். அதிலிருந்து ஆடிக்கொண்டும் அலை பாய்ந்து கொண்டும் மயிர்குட்டியின் பசை போல ஒட்டும் கால்கள் இருந்தன. நெளிந்து நெளிந்து செல்லும் பூரான் போல எல்லா கோணங்களிலும் அவை வளர்ந்து கொண்டிருந்தன. அதன் பாதையில் இருந்த எல்லாவற்றையும், பற்றைகளையும், சில சாதாரண மரங்களையும் வளைத்து கொண்டு, அவற்றிலே சிக்கிக் கொண்டும், அவற்றை அலங்கோலமாக நசுக்கிக் கொண்டும் மேலும் மேலும் முன்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த சிறுமிகள் திகிலூட்டும் கவர்ச்சியுடன் அவரை கவனித்தார்கள். அது கூர்மையான ஒரு கல்லை கண்டால் அல்லது ஒடுக்கமான மரக்குற்றியை கண்டால் அவற்றை தன்னை வெட்டுவதற்கு அனுமதித்தது. 2-3 புழுக்களை சுற்றி மந்தகமாக நகர்ந்தது. பின் அதிர்ந்து மீண்டும் இணைந்தது. அதன் முன்னேற்றம் வெளிப்படையாகவே பார்ப்பதற்கு மிகவும் வேதனை தரும் ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் அது முனகியது, புலம்பியது, தொடர்ந்து முணுமுணுத்தது, ஏப்பம் விட்டது. அதன் கண்களில் பார்வை இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். நிச்சயமாக நன்றாக பார்க்க முடியாது. மரத்தண்டிற்கு சில அடி தூரத்திலே அதன் துர்நாற்றம் மணத்தது. பின் அது தன்னை மிகவும் சிரமப்பட்டு இழுத்து கொண்டு சென்றது. அதன் பின்னால் தன் இரத்த தடத்தையும் காய்ந்த இலைகளையும் விட்டு சென்றது.
அதன் இறுதி பகுதி தட்டையாகவும் முனை மழுங்கியதாகவும் இருந்தது. சில மண்புழுக்கள் போல, கண்ணாடி போல ஏறத்தாழ ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் இருந்தது. அது போனதன் பின் பென்னியும் பிரிம்போஸும் பாசி மேலும் சருகுகள் மேலும் முழங்காலில் இருந்தார்கள். ஒருவரின் தோள் மேல் ஒருவர் கைகளை போட்டு கட்டிப்பிடித்துக் கொண்டு விசும்பி விசும்பி அழுதார்கள். பின் எழுந்து அமைதியாக நின்று கைகோர்த்து கொண்டு காட்டுக்குள்ளும் வெளியிலும் நடந்த அழிவையும் அனர்த்தத்தையும் வெறித்து பார்த்தார்கள். ஒருவரின் ஒருவர் கைகளை பிடித்து கொண்டு பின்னால் பார்க்காமல் உள்ளே போனார்கள். பின்னால் பார்த்தால் நுழைவாசல், புற்றரை, கற்படிகள், கைப்பிடி சுவர், உப்பரிகை, மாளிகை எல்லாம் உருமாறி போய்விடும் அல்லது அங்கிருக்காது என்று பயந்தார்கள். ஆனால் சிறுவர்கள் அங்கே புத்தரையிலே காற்பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். சிறுமிகள் கூட்டம் ஒன்று கயிறு சுற்றி விளையாடி கொண்டும் சிலர் பரற்கற்கள் மேலிருந்து கீச்சிட்ட குரலில் பாடிக்கொண்டும் இருந்தார்கள். சிறுமிகள் இருவரும் கோத்திருந்த கைகளை விட்டுவிட்டு திரும்பவும் வீட்டுக்குள் சென்றார்கள். இருவரும் திரும்ப பேசிக்கொள்ளவில்லை. அடுத்த நாள் அவர்கள் இருவரையும் தனித்தனியாக பிரித்து முன்பின் தெரியாத குடும்பங்களுடன் அனுப்பினார்கள். பிரிம்ரோஸ் ஒரு பால் பண்ணை வீட்டிலும் பென்னி ஒரு திருச்சபை இல்லத்திலும் தங்கினார்கள். அவர்கள் இருவரும் அந்த இல்லங்களில் தங்கியிருந்த காலம் மிக குறைவு. ஆனால் அது நீண்ட காலம் போலவும் எல்லையற்றதாகவும் அவர்களுக்கு தோன்றியது. பின்னர் பிரிம்ரோஸுக்கு வாளிக்குள் பால் பீச்சி விழும் சத்தம் அடிக்கடி நினைவுக்கு வரும். மத போதகரின் மனைவியின் மெல்லிய மார்பு கச்சை கொடியிலே தொங்கிக் கொண்டிருப்பது பென்னியின் நினைவுக்கு வரும். அவர்களுக்கு அங்கே இருந்த டாண்டிலைன் செடியின் பூ போன்ற உருவத்திலே உள்ள வட்ட மணிக்கூடு நினைவுக்கு வரும். அந்த காட்டிலே வாழ்ந்த அந்த மிருகத்தை நன்றாக நினைவிலே வைத்திருந்தார்கள். சில கெட்ட கனவுகளை நினைவிலே வைத்திருப்பதைப் போல. கனவு என்றால் என்ன? வாழ்க்கைதானே. அவர்கள் அந்த பொருளின், இந்த மிருகத்தின் மிக திடமான சதையையும் துல்லியமான துர்நாற்றத்தையும் நரம்புகளிலும் குருத்தெலும்புகளிலும் ஏற்படுத்தும் சிலிர்ப்பையும் காதுக்குள் கேட்கும் கிலுகிலுப்பு ஒலியையும் இரைச்சலையும் நினைவிலே வைத்திருந்தார்கள். கனவில் வருவது போல ஞாபகத்திலும் அதன் நினைவு வந்தது. அவர்கள் வெளியேற்றத்திலிருந்து திரும்பி வந்தார்கள். அப்போதும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யுத்தத்தின் போது நகரத்திலே வாழ்ந்தார்கள். குண்டு வீச்சுக்கள், மின்னல் வேக வான்தாக்குதல்கள் நடந்தன. அமானுஷ்யமான வெளிச்சமும் முழங்குதல்களும் தொடர்ந்தன. நிலத்தோற்றம் மாற்றமடைந்தது. பலர் புதிதாக இறந்தார்கள். காயங்களும் இழப்புகளும் இடம்பெற்றன. இருவரும் தங்கள் தந்தையர்களை இழந்தார்கள். பிரிம்ரோஸின் தந்தை இராணுவத்தில் சேர்ந்தார். யுத்தத்தின் கடைசி காலத்தில் சாகடிக்கப்பட்டார். தூரகிழக்கிலே நடந்த யுத்தத்தின் நெரிசலாக துருப்புக்களை ஏற்றிச் சென்ற வண்டி புதைந்து போனது. அதில் அவரும் இருந்தார். பென்னியின் தந்தை மிக வயது கூடியவர். துணை தீயணைப்பு சேவையிலே பணிபுரிந்தார். தேம்ஸ் நதியிலே இருந்த கிழக்கிந்திய கப்பல் துறைமுகத்திலே தீப்பிடித்த போது அதில் சிக்குண்டு இறந்தார். மெல்லிய குழாயிலே இருந்து ஆவியாகும் நீரை ஓர் இயந்திரம் இறைத்துக் கொண்டிருந்தது. அதை நிறுத்தப் போய் தீ விபத்திலே வெந்து அவர் இறந்தார். யுத்தத்தின் பின் அந்த சிறுமிகளுக்கு வித்தியாசமான அந்த மனிதர்களை பற்றி நினைத்து பார்க்க கஷ்டமாக இருந்தது. நினைவுகளை பற்றி பிடித்து வைத்திருந்த தீயில் இறந்தவர்களையும் சேற்றில் புதைந்தவர்களையும் பற்றி பிடித்திருக்க முடியவில்லை. பிரிம்ரோஸ் அர்த்தமற்ற ஒரு சிரிப்புடன் காக்கி நிற தொப்பி அணிந்த ஒருத்தனின் ஒரு படத்தை பார்த்திருக்கிறாள். அதை அவள் தாய் எடுத்திருந்தாள். பென்னி தன் தந்தையை பற்றி நினைவிலே வைத்திருந்தாள். அவர் ஏற்கனவே நரை விழுந்த தலைமயிருடன் தன் பூட் சப்பாத்துக்களிலிருந்தும் காற்சட்டை மடிப்புகளிலிருந்தும் சாம்பலை தட்டிவிட்ட பின் போவதற்காக தலையிலே இரும்பு தொப்பியை போட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய களைத்த முகத்தில் அச்சத்தின் நடுக்கம் இருந்தது. தீர்மானத்துடன் தசைகள் இறுகியது. அதை அவள் நினைத்துக் கொண்டாள். ஆனால் அவர்களை பற்றி நினைவுகள் சிறுமிகளிடம் அதிகம் இருக்கவில்லை. யுத்தம் முடிந்தது. அவர்களுடைய விதி ஒத்ததாகவும் ஒத்தில்லாமலும் இருந்தது. பென்னியின் கைம்பெண்ணான தாய் துக்கத்திலே தோய்ந்து போனாள். முகத்தையும் எண்ணெய் திரையையும் மூடிக்கொண்டாள். பிரிம்ரோஸின் தாய் இன்னொருத்தனை மனம் செய்து கொண்டாள். அவளுடைய கணவன் சென்ற கப்பல் கடலிலே மூழ்குவதற்கு முன்னரே அவளை பலர் விரும்பி இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தனை அவள் முன்மொழித்தாள். அவனுக்கு அவள் இன்னும் 5 குழந்தைகளை பெற்றாள். வெரிகோஸ் நரம்பு வீக்கத்தாலும் புகைப்பிடித்ததால் வந்த இருமனாலும் துன்புற்றிருந்தாள். பொன்முடி மங்கிய போது அதற்கு ஃபெராக்சைட் மை பூசினாள். பிரிம்ரோஸும் பென்னியும்
இன்னும் குழந்தைகள்தான். யுத்தத்தின் காரணமாக சிதைந்து போன போலித்தனமான குடும்பங்களில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பென்னி நன்றாக படித்தாள், பல்கலைக்கழகம் சென்றாள், அங்கே வளர்ச்சி உளவியல் கற்றாள். பிரிம்ரோஸ் அதிகம் கல்வி கற்கவில்லை. தன் தாயின் மற்ற குழந்தைகளை பராமரிப்பதற்காக பல காலம் பாடசாலைக்கு செல்லவில்லை. அவளும் தன் பொன்னுற சுருள் தலைமுடியில் வெளிர் பழுப்பு நிறமாக மங்கிய போது பெராக்சைடு மை பூசினாள். உடல் கொளுத்தது. அதே நேரம் பென்னியின் உடல் மெலிந்து போனது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. பென்னி குழந்தை உளவியலாளரானால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட இடம்பெயர்ந்த மன அழுத்தத்திற்குள்ளான குழந்தைகளுடன் வேலை செய்தாள். பிரிம்ரோஸ் பல தொழில்களை செய்தாள். முதலில் ஒரு கடையில் வேலை செய்தாள். தேவாலயங்களில் நடைபெற்ற மழலையர் பள்ளியிலும் இரட்சணிய சேனை கூட்டங்களிலும் வேலை செய்தாள். அங்கே அவள் தன்னிடம் கதை சொல்லும் திறமை இருப்பதை கண்டுபிடித்தாள். அதனால் அவள் ஆன்டி பிரிம்ரோஸ் ஆனாள். அவள் தனக்கென்று பல கதைகளை வைத்திருந்தாள் சொல்வதற்கு. அவள் பாலர் பாடசாலைகளிலும் குழந்தைகளுக்கான கூட்டங்களிலும் கதைகள் சொன்னாள். ஹெலோவின் காலத்தில் கதை சொல்வதற்காக அவளை தேடி பலர் வந்தனர். அவளிடம் பிரகாசமான பல வண்ண பிளாஸ்டிக் நாட்காலி இருந்தன. அவற்றை ஒரு வணிக வளாகத்தில் வைத்திருந்தாள். அவளிடம் பல குழந்தைகள் வந்தனர். கடும் பொறுப்புள்ள தாய்மார்கள் அவளிடம் குழந்தைகளை பராமரிப்பதற்காக விட்டு வேலைக்கு செல்வார்கள். அவளும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி அவர்களை கவனமாக பார்த்து கொள்வாள். அவர்களும் அதில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியால் நெளிந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் தங்கியிருந்த மாளிகை போன்ற பெரிய வீடு வேறு வகையாக மாறியது. சிறுமிகள் பெரிய பெண்களான போது அந்த மாளிகை அரசுக்கு அளிக்கப்பட்டது. அரசு அதை வாழும் அருங்காட்சியகமாக மாற்றியது. வழிகாட்டப்பட்ட சுற்றுலாக்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட நேரத்திலே நடந்தன. அந்த சுற்றுலா நேரத்திலே நடன அரங்குகள், வரவேற்பு அறைகளும் சிறிய பித்தளை பீடத்திலே நுழைக்கப்பட்ட கரும் சிவப்பு நிற முறுக்கப்பட்ட கயிற்றாலே அடைக்கப்பட்டிருந்தன. தனிப்பட்ட வரவேற்பறையில் சுவரோரம் போட்டிருந்த பெரிய கட்டில்களையும் இளஞ்சிவப்பு நிற கை வைத்த நாற்காலிகளையும் போர்க்காலத்திலே இருந்த அரச குடும்பத்தினரும் வெளிச்சட்டம் போன்ற போர் படங்களையும் சலிப்படைந்த ஆர்வ கோளாறுள்ளவர்கள் எட்டி பார்த்தார்கள். வெடிப்புகள், விரிசல்கள் விழுந்த மறுமலர்ச்சிக்காக அறிவொளிகால ஓவியங்களையும் எட்டி பார்த்தார்கள். அங்கு வெளியேற்றப்பட்டவர்கள் தங்கியிருந்த போது அளவு உணவு உண்ட அறையிலே வீட்டின் வரலாறு எழுதப்பட்டு அச்சிடப்பட்ட படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. பயனுள்ள குறிப்புகளுடன் பழைய நாட்குறிப்புகளையும் ஏடுகளின் பிரதிகளையும் கண்ணாடி பெட்டிகளிலே காட்சிப்படுத்தியிருந்தார்கள். தங்கியிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் பற்றிய எந்த குறிப்புகளும் அங்கே இல்லை. அவர்கள் அங்கே தங்கியிருந்து மிக குறுகிய காலம் என்பதால் அதை பற்றி எதுவுமே குறிப்பிடுவதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். 1984 ஆண்டு இலையுதிர் காலத்தில் அந்த இரண்டு பெண்களும் அந்த அறையிலே சந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் வெவ்வேறு குழுக்களுடன் சேர்ந்து வந்திருந்தார்கள். அவர்கள் இரண்டு பேராக ஒரு வழிகாட்டியின் பின்னாலே கதைத்துக் கொண்டே நடந்தார்கள். அறையை சுற்றி அலைந்து திரிந்தார்கள். தனித்தனியாக எதிர் திசைகளில். அங்கு வந்திருப்பது ஒருவருக்கொருவர் தெரியாது. அவர்களின் தாய்மார் அந்த வசந்த காலத்தில் இறந்து போனார்கள் ஒரே கிழமைக்குள். இந்த தற்செயல் நிகழ்வுகள் அவர்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் இருவரும் ஒரு விடுப்பை எடுக்க தீர்மானித்தார்கள். இருவரும் அந்த பகுதியை விடுப்புக்காக போக தெரிவு செய்தார்கள். பென்னி கரிய நிறத்தில் ஒரு காட்சிட்டை உடையை உடுத்திருந்தாள். கரும் சிறப்பு வெல்வெட் தொப்பியும் அணிந்திருந்தாள். பிரிம்ரோஸ் பூ போட்ட இளஞ்சிகப்பு நிற காஷ்மீரிய சுவெட்டரின் மேல் பூ போட்ட நீண்ட ஜாக்கெட்டும் இடுப்புக்கு எலாஸ்டிக் வைத்த சரசரக்கும் நீண்ட பாவாடையும் அணிந்திருந்தாள். அதில் கடுகு நிற வார்ப்புகள் போடப்பட்டிருந்தன. அவளுடைய இடுப்பும் மார்பும் பருமனாக இருந்தன. மத்திய கால தோற்றமுடைய விளக்கப்பட்ட நூல் ஒன்றிலே ஒரு பிரதிமையை இருவரும் குறிந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரிம்ரோஸ் அது ஒரு பழைய நூல் என்று எண்ணினாள். பென்னி அது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. ஆனால் மத்திய காலத்தைச் சேர்ந்த ஒரு பிரதிமை என்று கருதினாள். அதிலே ஒரு குதிரைப்படை வீரன் ஒரு காட்டில் ஏதோ ஒன்றை வெட்டுவதற்காக வாளை ஓங்கிக் கொண்டு நின்றான். அந்த நூலின் பக்கத்தில் வெளிச்சத்தில் அவன் பிரகாசமாய் தெரிந்தான். வெளிச்சம் அவன் அணிந்திருந்த தங்க முலாம் பூசிய தலைக்கவசத்தையும் வாள்பட்டியையும் சேர்த்து பிரகாசமாக காட்டியது. எதை வெட்டினான் என்பதை காண முடியவில்லை. பிரதிமையின் நடத்தியான தன்மையும் பெட்டியிலே புத்தகத்தை காட்சிப்படுத்தப்பட்ட விதமும் அதை தடுத்திருந்தது. அந்த எதிரியோ அல்லது பாதிக்கப்பட்ட எதுவோ அது நிழலில் மறைந்து விட்டது.
அவர்கள் இருவராலும் விளக்கப்படத்துக்கு பக்கத்திலே எழுதப்பட்டிருந்த புராதன காலத்து அல்லது போலியான புராதன கால கருத்த எழுத்துக்களை வாசிக்க முடியவில்லை. அந்த புத்தகத்தின் கீழே தட்டச்சு செய்யப்பட்ட குறிப்பு ஒன்றும் இருந்தது. அதை வாசிப்பதற்கு அவர்கள் முன்னாலே குனிய வேண்டியிருந்தது. புத்தகத்திலிருந்து வெளிவரும் அல்லது உள்ளே போவதை பார்ப்பதற்காக அவர்கள் தங்கள் முகங்களை கண்ணாடிக்குள் நெருங்கி பார்த்தபோதுதான் அவர்கள் முகங்களை ஒருவரை ஒருவர் நன்றாக பார்த்தார்கள். கண்ணாடி ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் அதேவேளை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருந்தது. ஊடுருவக்கூடிய தன்மை, விரிசல் விழுந்த உதட்டு சாயம், கன்னத்தின் தொங்கு சதைகள், முகச்சுருக்கங்கள் போன்ற விவரங்கள் மறைத்து காட்டின. இரண்டு பேரையும் இளமையாகவும் சாம்பல் நிறமாகவும் இடை குறைத்து காட்டியது. அப்படித்தான் அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டு கொண்டார்கள். அப்படி இல்லாவிட்டால் குண்டான முகத்தையோ மெலிந்த முகத்தையோ கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள். இருவரும் ஒவ்வொருவரின் பெயரையும் மறக்காமல் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபோது அவர்கள் மூச்சு காற்று கண்ணாடியில் விழுந்து மூடுபனி மூடி குதிரை வீரனையும் அவனுடைய எதிரியையும் மறைத்தது. உன்னை கண்டதும் நான் இறந்து போயிருப்பேன், நான் உள்ளாடையை நனைத்திருப்பேன் என்று பின்னர் தங்கள் அனுபவத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த களநேர அனுபவத்தை அவர்கள் தூய்மையான அதிர்ச்சியானதொன்றாக எண்ணிக்கொண்டார்கள். அங்கே போடப்பட்டிருந்த தலைப்பை வாசித்தார்கள். அது வெறுக்கத்தக்க புழு என்றிருந்தது. பாரம்பரிய கதைகளின்படி நாட்டுப்புறங்கள் முழுவதிலும் அது சஞ்சரித்துக் கொண்டிருந்தது. அவற்றை அந்த மாளிகையின் வாரிசுகளான சர் லயன், சர் போரிஸ், சர் கிம்லெம் போன்றோர் பலமுறை அளித்தார்கள். அந்த புழு ஐரோப்பிய புழு அல்ல, ஆங்கிலேய புழு. அதை தட்டச்சு செய்தவர் அழித்து விட்டார். அப்படியான புழுக்கள் பலவற்றுக்கும் சிறகுகள் இருக்கவில்லை. சிலவற்றுக்கு துண்டாகி போன கால்களும் கைகளும் பாதங்களும் இருந்ததாக அதை கண்ட சிலர் சொல்லி இருக்கின்றார்கள். மற்றவற்றில் அவற்றுக்கு கைகால்கள் இருக்கவில்லை. அதன் கொடூரமான உருவத்தில் அது தோட்ட புழு போல இருந்தது. அதை வெட்டினால் அது புதிய தலைகளை அல்லது உடம்பை உருவாக்கும் தன்மை கொண்டது. அதாவது ஒன்று பலவற்றை உண்டாக்கும். அதனால் அவற்றை அடிக்கடி கொன்றார்கள். இருந்தும் அவை திரும்பவும் தோன்றின. இளம்புழுக்கள் ஊர்ந்து செல்வதை கண்டதாக பல முறை அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவை புதுப்பிக்கப்பட்டதாகவும் புதியவையாகவும் இருந்திருக்கலாம். அவர்கள் ஆங்கிலேய பெண்மணிகள் என்றபடியால் தேநீர் பற்றி அவர்கள் நினைவுக்கு வந்தது. அந்த பெரிய மாளிகையில் குதிரை லாயத்தை அறையாக கட்டி அதை தேநீர் அறையாக்கி இருந்தார்கள். அவர்கள் இருவரும் அமைதியாக பக்கத்திலே நின்றார்கள். முள்ளங்கி ரோஜா பூக்கள் வரையப்பட்ட பிளாஸ்டிக் தட்டுக்களை கையிலே பிடித்திருந்தார்கள். ஸ்கோன் கேக்கும் சிறிய போத்தல்களில் உள்ள ராஸ்பெரி ஜாமும் உறைந்த பாட்கட்டியும் வாங்கினார்கள். யுத்த காலத்தில் உண்மையான ஜாமோ பாட்கட்டியோ வாங்க முடியாது என்றால் பிரிம்ரோஸ். அவர்களுக்கு ஒரு மூலையிலே இருக்கை கிடைத்தது. யுத்தகால அளவுணவு பங்கீடு தன்னை நிரந்தரமாக உணவில் பேராசைப்பட்டவளாக மாற்றிவிட்டது என்று பிரிம்போ சொன்னாள். அதை மெலிந்த பெண்ணியும் ஏற்றுக்கொண்டாள். உறைந்த பாட்கட்டி கிடைத்தால் அது ஒரு விருந்து கிடைத்ததை போன்ற இன்பத்தை தருகின்றது என்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் எச்சரிக்கை உணர்வுடன் பார்த்து கொண்டார்கள். தங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவையற்ற சிறிய நிகழ்ச்சிகளை பணிவாக அடங்கிய குரலிலே இடைக்கிடை சொன்னார்கள். பெண்ணி பார்ப்பதற்கு ஒட்டி உலர்ந்தவள் போல் இருக்கின்றாள் என்று பிரிம்ரோஸ் நினைத்தாள். அதே போல பிரிம்ரோஸும் மூத்து நோய் தேய்ந்தவள் போல் இருக்கின்றாள் என்று பென்னியும் நினைத்தாள். இரண்டு பேருக்கும் நடந்த தற்செயல் நிகழ்வுகள் பற்றியும் பேசினார்கள். ஒரே காலத்தில் இறந்த தந்தைமார் பற்றியும், மனமாகாமல் இருவரும் இருப்பது பற்றியும், குழந்தைகள் பராமரிக்கும் தொழில்களை செய்வது பற்றியும், அண்மையிலே இறந்த தாய்மாரை பற்றியும் பேசிக் கொண்டார்கள். சுற்றி சுற்றி வரும் வண்டு போல இருவரும் கண்ட அந்த பொருளை பற்றியும் மிருகத்தை பற்றியும் பேசிக் கொண்டார்கள். பெரிய வீடு பற்றி பணிவுடன் கலந்துரையாடினார்கள். பிரிம்ரோஸ் அங்கு போட்டிருந்த கம்பளத்தின் தரத்தை பாராட்டினாள். அங்கே சுவர்களிலே மாட்டியிருந்த பழைய படங்களை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது என்று பென்னி சொன்னாள். அங்கே பழைய வரலாறு முழுவதையும் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் வேடிக்கை என்னவென்றால் அங்கு வாழ்ந்த குழந்தைகளை பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை என்றாள் பிரிம்ரோஸ். அந்த படத்துடன் அந்த புத்தகத்தின் பக்கத்திலே நின்று தங்கள் படங்களையும் வைத்தால் வேடிக்கையாக இருக்கும் என்றாள். அதை நினைத்தால் புல்லரிக்கிறது என்றால் பயந்த குரலில் பிரிம்ரோஸ் பென்னியை பார்க்காமல். அந்த புழுவை பார்த்தோம் காட்டுக்குள் போன போது. ஓம், நாங்கள் பார்த்தோம் என்றாள் பென்னி. நாங்கள் பார்த்தோமா இல்லையா என்று நீ எப்போதாவது வியந்திருக்கிறாயா? ஒரு கணமும் இல்லை. அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அதை பார்த்தோம் என்பது நிச்சயமாக தெரியும் என்றாள் பென்னி மெல்லிய தாழ்ந்த குரலில்.
அதை பற்றி நீ யாருக்காவது எப்போதாவது சொல்லி இருக்கிறாயா என்று பிரிம்ரோஸ் அவசரமான குரலில் முன் வந்து குனிந்து கேட்டாள். இல்லை என்றாள் பென்னி. அவளும் எவருக்கும் அதை சொல்லவில்லை. அதை சொன்னால் யார் நம்புவார்கள் என்றாள். அதைத்தான் நானும் நினைத்தேன் என்றாள் பிரிம்ரோஸ். நான் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் அது என் மனத்திலே பதிந்து விட்டது. குடலுக்குள் பதிந்து போன நாடாப்புழு போல அது எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. எனக்கும் எந்த நன்மையும் அது செய்யவில்லை என்றாள் பென்னி. எந்த விதத்திலும் நன்மை இல்லை. அதை பற்றி நான் சிந்தித்திருக்கின்றேன். அதை வயதேறிக் கொண்டிருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு சொன்னால், அந்த பெண்ணின் முகம் மை பூசிய பொன்னிற தலைமுடியின் கீழ் இருந்தது. உலகத்தில் உண்மையான பொருட்கள் இருக்கின்றன என்று நான் நினைக்கின்றேன். எங்களிலும் பார்க்க உண்மையான பொருட்கள். ஆனால் நாங்கள் அவற்றை காண்பதில்லை, அல்லது எங்கள் பாதையில் அவை குறுக்கிடுவதில்லை. சில மோசமான நேரத்தில் அவற்றில் உலகில் நாங்கள் குறுக்கிடுகின்றோம், அல்லது எங்கள் உலகில் அவை என்ன செய்கின்ற என்பதை கவனிக்கின்றோம். பிரிம்ரோஸ் ஊக்கத்துடன் அதற்கு தலையாட்டினாள். அதை பகிர்ந்து கொள்வதால் ஆறுதல் கிடைக்கின்றது என்பது போல அவளை பார்த்தாள். பென்னிக்கு அது ஆறுதல் அளிக்கவில்லை. அதனால் அவள் வலியால் முகத்தை சுளித்தாள். சில வேளை அந்த புழு என்னை கொன்று விட்டது என்று நினைப்பேன் என்றாள் பென்னி. ஒரு குழந்தையின் குரல் ஒரு பெண்ணின் தொண்டை குழியிலே எழுவது போலவும், ஒரு சிறுமியின் பயந்த புன்னகை கிளந்தெழுவது போலவும் இருந்தது. பிரிம்ரோஸின் முகத்தில் அந்த புன்னகை இல்லை. பிரிம்ரோஸ், அது அந்த சிறியவளை கொல்லவில்லை இல்லையா? அவள் தன் பாதையில் குறுக்கிட்டாள் இல்லையா? அது அவ்விடத்தை விட்டு போன பிறகு அவளை நாங்கள் எங்குமே காணவில்லை இல்லையா என்றாள் பிரிம்ரோஸ். அப்படித்தான் அது நடந்தது. அவள் எங்கே போனாள் என்று எவருமே கேட்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை என்றாள் பென்னி. நாங்கள் அப்படியான ஒருத்தியை உருவாக்கினோமா என்று கூட வியந்திருக்கின்றேன். அப்படி நான் உருவாக்கவில்லை, நாங்கள் உருவாக்கவில்லை என்றாள் பிரிம்ரோஸ். அவருடைய பெயர் ஆலிஸ். பெயரிலே வை எழுத்திருக்கிறது. அங்கே ஒரு குழப்பம் நடந்திருக்கிறது. அருவருப்பான குழப்பம் ஒன்று என்று அவர்கள் நினைவுக்கு வந்தது. ஆனால் அது அந்த ஆலிஸ் என்ற சிறுமியுடன் சம்பந்தப்பட்டதல்ல. பிரிம்ரோஸ் கிளுகிழுப்பு தோன்ற தோள்களை குலுக்கினாள், நெட்டுயிர்த்தாள். பின் உடைகளுக்குள் தன் சதைகளை தள்ளி ஒழுங்காக்கினாள். நாங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு புதிருக்குள் மாட்டியிருக்கின்றோம். ஆனால் அதை நாங்கள் உருவாக்கவில்லை. அது ஒரு மாயமும் அல்ல. நாங்கள் திரும்பவும் சந்தித்தது நல்லதுக்கே என்றாள். நாங்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல என்று பயப்பட தேவையில்லை. அவர்கள் சொல்வது போல நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கலாம் என்றாள் பிரிம்ரோஸ். அடுத்த நாள் மாலை இருவரும் இரவு உணவு உண்ண ஒழுங்கு செய்தார்கள். அவர்கள் இருவரும் படுக்கை மற்றும் காலை உணவு கொடுக்கும் வெவ்வேறான இடங்களில் தங்கியிருந்தார்கள். ஆனால் இருவரும் தங்கள் முகவரிகளை பரிமாறிக்கொள்வதற்கு நினைக்கவில்லை. உள்ளூர் நகரத்தில் சந்தை சதுக்கத்திலே உள்ள ஜரபீனா ஹாட்ஸ்பாட் உணவகத்திலே 7:30 மணிக்கு சந்திப்பதாக சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த நாள் ஒன்றாக நேரத்தை செலவழிப்பது பற்றியும் பேசிக்கொள்ளவில்லை. பிரிம்ரோஸ் உள்ளூர் சுற்றுலா பேருந்திலே சுற்றுலா சென்றாள். பென்னி தனியாக நீண்ட நடை சென்றாள். காலநிலை சாம்பல் நிறத்திலே இருந்தது. மழை தூறிக் கொண்டிருந்தது. 2 பேரும் தங்கள் இருப்பிடத்திற்கு தலையிடியுடன் போய் சேர்ந்தார்கள். அறைகளிலே இருந்து கேத்தர்களில் தேயிலை பை போட்டு தேநீர் குடித்து விட்டு தங்கள் கட்டில்களில் இருந்தார்கள். பெண்ணியிடம் ஒரு மேல் விரிப்பு மெத்தை இருந்தது. அதில் ரோஜா பூ போட்ட படங்கள் இருந்தன. பிரிம்ரோஸிடம் கருப்பு வெள்ளையும் சதுரங்கள் போட்ட மென்மையான பருத்தி மெத்தை இருந்தது. இருவரும் தொலைக்காட்சியை இயக்கி ஒரே விளையாட்டு நிகழ்ச்சியை பார்த்தார்கள். மிதமிஞ்சிய சிரிப்பு காட்சிகளை பார்த்தார்கள். 7:30 மணி ஆகியது. 2 பேருமே அசையவில்லை. இருவருமே மேசையிலே இருந்து காத்திருப்பது போலவும் ஒரு கதவு திறந்து மூடுவது போலவும் கற்பனை செய்தார்கள். இருவரும் அசையவில்லை. அவர்கள் எதை சொல்லி இருப்பார்கள் என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொண்டார்கள் ஆர்வமில்லாமல். அடுத்த நாள் பென்னி காட்டை பற்றி நினைத்து நடப்பதற்கு போடும் காலணியை அணிந்து கொண்டு குறுக்காக எதிர் திசையிலே நடந்தாள். பிரிம்ரோஸ் காலை உணவுக்காக மேசையிலே இருந்தாள். அங்கே இங்கிலீஷ் உணவு தாராளமாக இருந்தது. பென்னியோடு போவதற்கு முன்னும் பின்னும் பிரிம்ரோஸுக்கு ஒரே நேரத்தில் உண்மையானதும் கற்பையானதுமான காடு எப்போதுமே கவர்ச்சியானதாகுமே, அதேவேளை அசௌகரியமானதும் ஓரளவு பயங்கரமானதாகவும் இருந்தது. அவள் தலைக்குள் ஒரு வசனம் வந்தது. நான் அங்கே போகப் போகிறேன். போவதற்கு தீர்மானித்தாள். நேரே அங்கே சென்றாள். நன்றாக சூடாக சாப்பிட்டிருந்தாள். முதலாவது பேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் காலை பிரகாசமாக இருந்தபோது வந்து சேர்ந்தார்கள். மற்றவர்களை விட்டுவிட்டு அவர்கள் முன்பு போன பாதையாலே புற்றரைக்கு குறுக்காக வெளிக்கதவூடாக பிரிம்ரோஸ் சென்றாள். காடு முன் போலவே இருந்தது. ஆனால் சிறிது செறிவாகவும் இன்னும் பசுமையாகவும் இருந்தது. சிறுமிகள் போன பாதையால் அல்லாமல் பிரிம்ரோஸின் உடல் வேறொரு திசையால் போக தீர்மானித்தது. புதிய புதர்கள் திறந்து கொண்டன.
நேற்று பெய்த மழை சில்லெறி இலைகளிலும் சிலந்தி வலைகளிலும் மந்தமாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. சிறிய இறகுகளைக் கொண்ட கருங்கழுகு பறவைகள் அவளுக்கு மேலாக விசிலடித்துக் கொண்டும் உருட்டொலிகளை எழுப்பிக் கொண்டும் சென்றன. அவை பிரதேச ஆக்கிரமிப்புடன் ஆண்மையின் உறுதியுடனும் சென்றன. பிரிம்ரோஸுக்கு பறவைகள் குழு குழுவாக பாடியது போலவே இருந்தது. அவள் ஒரு பாசி படர்ந்த குளக்கரையை கண்டாள். அதிலே பிரிம்ரோஸ் பூக்கள் இருந்தன. அதை அவள் கண்டு என்ன என்று கண்டுகொண்டாள். அது நல்ல அறிகுறி என்றும் எடுத்துக்கொண்டாள். அவளுக்கேயான தனிப்பட்ட அறிகுறி. அவள் பறவைகளிலும் பார்க்க பூக்களை அறிந்தவள். ஏனென்றால் அவள் சிறியவளாக இருக்கும் போதே பூத்தேவதைகள் பற்றிய பள்ளி புத்தக அடுக்கிலே இருந்தன. அதிலே பூக்களை ஓவியமாக துல்லியமாக தீட்டியிருப்பார்கள். அங்கே உண்மையான அழகான மனித உயிர்களும் உடன் இருக்கும். அவர்கள் அனைவருமே குழந்தைகள். நீல நிறத்திலும் தங்க நிறத்திலும் கரும் சிவப்பு நிற ஊதா நிறங்களில் பூக்களையும் பழங்களையும் உடைகளாக அணிந்திருப்பார்கள். இங்கே அவற்றைக் கண்டு அவற்றின் பெயர்களையும் சொல்லிக் கொண்டாள். காற்றுப்பூ அல்லது கடற்பஞ்சு, பிரயோனி என்ற கொடியிலும் பூக்கும் பச்சை வெள்ளை பூ. அவள் அங்கே இருந்த போதிலும் கண்ணுக்கு புலனாகாத உயிர் ஒன்று இருப்பது போல உணர்ந்தாள். இலைகளிலும் கிளைகளிலும் அழகான மெல்லிய உணர்ச்சி ஒன்று படர்வது போன்று உணர்ச்சி அடைந்தாள். ஓரிடத்திலே நின்றாள். கடுமையாக மூச்சிழைத்தது. அந்த சத்தத்தை அவள் விரும்பவில்லை. அப்போது புதரில் வேகமாக ஏதோ ஒன்று ஓடிச் சென்றதை கண்டாள். ரோமச்சூழல் அல்லது மெலிந்த தீச்சுடர் போன்ற ஒன்று மரத்தண்டின் நடுக்கத்தில் சென்றது. சிவப்பு நிற அணில் ஒன்று ஒரு கிளையிலே இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தது. அவள் தன் தாயை நினைத்து கொண்டாள். புல்லால் தயாரிக்கப்பட்ட ஓர் ஊஞ்சலில் மிகவும் கனமாக அமர்ந்தாள். எல்லோரும் நினைவுக்கு வந்தார்கள். நூட்கின், மோல்டிவாப், பிராக், டோர்மவுஸ், நைட் நியூட், ஃபேடி, ஃப்ராக் என்று அனைவருமே நினைவுக்கு வந்தார்கள். அவை அனைத்தும் பியட்ரிஸ் பாட்டரின் குழந்தை கதைகளிலே வரும் பாத்திரங்கள். அவளுடைய தாய் அவளுக்கு கதைகள் சொல்லவும் இல்லை, கற்பனை உலகத்தை திறந்து காட்டவும் இல்லை. ஆனால் அவள் விரல்களைக் கொண்டு பலவற்றையும் செய்வாள். அதிலே அவள் சிறந்தவள். யுத்த காலத்தில் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் வரும்போதும் பொம்மைகளும் அவற்றுக்குரிய பொருட்களும் கிடைக்காத காலத்தில் பிரிம்ரோஸ் கிறிஸ்துமஸ் காலையிலே எழுந்தபோது அவளுடைய நீண்ட காலுறையில் புதிய நிரப்பப்பட்ட விலங்கின் மென்மயர் துணியால் செய்யப்பட்ட பொய் உயிரினம் ஒன்று இருக்கும். பொத்தான்கள் வைத்து தைத்த கண்களும் நகங்களும் வைத்து தைக்கப்பட்டிருக்கும். அதிலே கலைத்துவம் இருந்தது. துணிகளிலே அடைக்கப்பட்ட அணில் உயிருள்ள அணில் போலவே இருக்கும். நரி விழிப்புடன் இருக்கும். நியூட் பல்லி வழுக்குவது போல இருக்கும். அவை மானிடவியல் ஜாக்கெட்டுகளையோ தொப்பிகளையோ அணியவில்லை. அவற்றிலும் பார்க்க கற்பனையான மிருகத்தன்மைகளையும் இயல்புகளையும் அம்மா அளித்திருந்தார். அவர் சான்ட்ரோ க்ளோஸ் அல்லது கிறிஸ்துமஸ் தந்தையின் நம்பிக்கை உள்ளவர். அவளின் தாய்தான் அவற்றை செய்து காலணிக்குள் வைத்தாள் என்பதை அறிந்தபோது அவற்றிலே இருந்த மாயத்தன்மையை இழந்து விட்டாள். அது ஒரு பெரிய தாக்கம். தாயின் திறனுக்கோ கற்பனைக்கோ நன்றியுடையவளாக அவளால் இருக்க இயலவில்லை. தாயின் அந்த கற்பனை வளம் காதல் விளையாட்டுகளில் ஈடுபட்ட தாயின் குணாம்சத்திற்கு ஏற்றதாக இருக்கவில்லை. அந்த பொம்மை உயிரினங்கள் மேலும் மேலும் பெருகின. பம்பி என்ற ஒரு சிலந்தியும் வந்தது. இரவிலே பல கதைகள் சொன்னாள். ஒரு சிறுமியும் பெண்ணும் அல்லாத ஒரு சூனியக்காரி தேவதைகள் உலவும் காட்டிலே இருந்தாள். அவளை மென்மையான மெய்யறிவுள்ள மிருகங்கள் நேசித்தும் பாதுகாத்தும் வந்தன. அவள் சுற்றி வர துணிகள் பொதித்த பொய் உயிரினங்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தாள். அவர்களுடைய வீட்டை யுத்த காலத்தில் நடந்த மின்வேக குண்டு தாக்குதலில் இருந்து காப்பாற்ற மண் சாக்குகளை சுற்றி வரப்பு போட்டு பாதுகாப்பது போல அவளை அந்த தேவதைகள் பாதுகாத்தன. பிரிட்ரோஸிற்கு அந்த சிகப்பு அணில் ஏமாற்றம் தந்த ஒரு நிகழ்வாகவே மனதில் பதிந்து போனது. அதை எலி போன்ற ஒன்றாகவே எடுத்துக்கொண்டாள். அதை சாம்பல் நிற நகரத்திலே ஓடி திரியும் தடித்த அணில்களைப் போல அவள் எடுக்கவில்லை. ஆனால் அது விசேஷமானதொன்று என அவளுக்கு தெரியும். அது தன் நீளமான வாலை அசைத்து கிளைகளுக்கு கிளை நாவாய் போல பாய்ந்தது. சின்னஞ்சிறிய கால்களால் கிளைகளை பற்றி கொண்டு ஓட வெளிக்கிட்ட போது அதை தொடர்ந்து போகத் தொடங்கினாள். அது காட்டின் நடுவே அவளை கொண்டு சென்று விடும் என்று நினைத்தாள். ஆனால் அது அப்படி செய்யவில்லை. அடர்ந்த முட்புதர்களை தள்ளிக்கொண்டு செறிவான பசுமையான நிழலுக்குள் வந்தாள்.
மரச்சாறுகள் பட்டு அவளுடைய பாவாடைகளும் சருமமும் கரை படிந்து விட்டன. பிரிம்ரோஸ் தான் நினைத்ததை கைவிடாமல் மையத்திற்கு சென்றதை பற்றி ஒரு கதையை சொல்ல வெளிக்கிட்டாள். அவளுடைய குழந்தை பருவ கதைகள் எல்லாமே படற்கடையிலே சொல்லப்பட்டவை. அவள் பயப்படவில்லை. அவள் காட்டு மிருகங்களை எதிர்கொண்டாள். அவை பயந்து போயின என்பதாக கதையிலே பல இடங்களிலே வரும். மையத்திற்கு வந்தபோது அவள் அணிந்திருந்த உள்ளாடையையும் கிழித்துக் கொண்டாள். காலணிகளில் சீறு அப்பிக்கொண்டது. பெரிதாக மூச்சு விட்டாள். அப்போது அணில் தன் முகத்தை சுத்தமாக்க நின்றது. நீலமணி பூக்களையும் மல்லிப்பூக்களையும் அவள் மிதித்து விட்டாள். எவ்வளவு தூரம் வந்து விட்டாள் என்பது பற்றிய எந்த எண்ணமும் அவளுக்கு இல்லை. ஆனால் அவள் வந்திருக்கும் சுத்தம் செய்யப்பட்ட அந்த பகுதிதான் மையப்பகுதி என்பது தெரிந்தது. அணில் ஒரு மரத்தில் மேலும் கீழும் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே பாசி மேடு ஒன்று இருந்தது. அது ஒரு சிம்மாசனம் போன்ற தோற்றமுடையது. அதன் மேல் அவள் இருந்து கொண்டாள். அவள் காட்டின் மையத்திற்கு வந்து ஒரு பாசி மேட்டிலே இருந்து கொண்டாள். இப்போது என்ன? அவளும் பென்னியும் முன்பு எதை கண்டார்கள் என்பதை மறக்கவில்லை. வெறுமையான துயரமான முகம், வலிமை மிகுந்த நகங்கள், உக்கிப்போன அழுக்குகள் அந்த வினோதமான விலங்கிடம் இருந்தன. அவள் அதை பார்க்கவோ எதிர்த்து நிற்கவோ வரவில்லை. ஆனால் அது அங்கிருந்ததால் அவள் வந்தாள். பிரிம்ரோஸ் என்ற அவள் ஒரு மாய காட்டுக்குள் வந்திருந்தாள் என்பது அவளுக்கு எப்போதும் நினைவிலே இருந்தது. அந்த காடுதான் பயங்கரத்திற்கான காரணம் என்பதும் அவளுக்கு தெரியும். அவள் மகிழ்வித்த சிறுவர் சிறுமிகளை காட்டில் தொலைந்து போன குழந்தை கதைகளை சொல்லி ஒருபோதும் பயமுறுத்தவில்லை. அவர்களை நீர் தொட்டி மூடிக்குள் வெளியே வரும் பிசுபிசுப்பான பொருளையோ கழிவறையிலிருந்து வரும் அழுக்கை காட்டியோ அவள் பயமுறுத்தி இருக்கின்றாள். பின் அவற்றை வீரத்தாலும் மந்திர சக்தியாலும் கலைத்திருக்கின்றாள். அவள் சொன்ன கதைகளில் காடுகளில் மயங்கும் அழகு இருந்திருக்கின்றது. நீண்ட இலைகளில் விழுந்த பனித்துளிகளை அணில்கள் என்று சொல்வாள். பிரிம்ரோஸ் கண்ட அந்த மயங்கும் அழகும் பொருளும் ஒளிர்ந்த துர்நாற்றமும் ஒரே இடத்தில் இருந்துதான் வந்தன என்பது அவளுக்கு தெரியும். இரண்டு பொருட்களையும் அந்த குழந்தைகளிடமிருந்து பாதுகாப்பாக வைத்திருந்தாள். அவர்களுக்கு இனிமையான விளக்கப்படங்களை காட்டி அவற்றை புரிய வைத்தாள். இப்போது என்ன? அவள் பாசி மேட்டில் இருந்தாள். அவளுடைய தலைக்குள் ஒரு குரல் சொன்னது, நான் வீட்டுக்கு போக வேணும். வீடு என்றால் என்ன என்று வந்தவர்களின் சிரிப்புடன் கேட்டாள். அவளுக்கு வீட்டை பற்றி என்ன தெரியும்? உணவை வாங்கிச் சென்று உண்ணும் சீனனின் கடைக்கு மேலே அவள் வசித்தாள். அலுமாரி மூலையில் சமைத்தாள். ஒரு கட்டில், உடுப்பு போடும் ஒரு கம்பி, ஒரு சாய்வு நாற்காலி ஆகியவை அவளிடம் இருந்தன. அந்த நாற்காலி உருக்குலைந்து போய்விட்டது. அந்த அறை மங்கலாய் போய் பழுப்பும் மஞ்சளும் கலந்த இடமாக மாறிவிட்டது. சீனர்கள் சமைக்கும் போது நீராவியுடன் சேர்த்து வதக்கிய பன்றி இறைச்சி மணமும் கோழி ஆணத்தின் மணமும் வரும். காட்டிலே உள்ள உறுதியான கிளைகளையும் வேர்களையும் போல அந்த வீடு உண்மையல்ல. துணியால் பொதிந்த மிருகங்கள் கட்டிலும் தரை கம்பளத்திலும் குவிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மென்மயிர் தேய்ந்து போயிருந்தது. கண்களிலே கீறல்கள் விழுந்தாலும் அவற்றின் அழகிய பழைய நிலை மறைந்து விட்டது. இப்போது பாசி சிம்மாசனத்திலே இருப்பது மட்டுமே உண்மை. அதுவே அவள் சிந்தித்தவற்றில் மெய்யான ஒன்று. அப்பா இறந்து விட்டார் என்று சொல்ல அழுது சிணுங்கிக் கொண்டு அம்மா வந்தாள். பிரிம்ரோஸ் மரவள்ளி கிழங்கிலே களி செய்வதா, ரவை களி செய்வதா, ஜாம் இருக்கிறதா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவள் வந்தாள். அம்மாவின் சளியொழுகும் மூக்கு எப்படி இருந்தது? பாசாங்கு செய்கிறார்களா என்று யோசித்தாள். ரவையும் மோசமான ஜாமும் பற்றிய நினைவுகளும் அவற்றின் ருசியும் இன்று வரை நினைவிலே இருந்தது. அப்படி என்றால் அது மெய்யா? அந்த வீடு மெய்யா? தங்க நிற சூரியனின் கீழே முகில் மூடிய இந்திர நீல கடலை ஒரு நாள் காட்சியாக மனக்கண்ணில் கண்டாள். அதிலே பெரிய நீரூற்று ஒன்று, வெள்ளை நிறத்திலே அமிழும் கப்பலிலே இருந்து ஒரு பெரிய நீரூற்று ஒன்று சுருள் சுருளாக மேலே உயர்ந்து சென்றது. அது ஓர் அழகான காட்சி. ஆனால் அது உண்மையல்ல, கற்பனை. அவளுக்கு தந்தையை பற்றிய நினைவு இருக்கவில்லை. ஆனால் காட்டிலே இருந்த அந்த விலங்கின் நினைவிருந்தது. அலிசை பற்றியும் நினைவிருந்தது. பாசி மேட்டிலே அழகான கருஞ்சிவப்பு மரகதமும் கலந்த வண்ணங்கள் இருந்தன. ஆனால் அவள் அந்த விலங்கை மறந்து விடவில்லை. எங்களிலும் பார்க்க பொருள்கள் மெய்யானவை என்று பென்னி சொன்னதும் நினைவிலே இருந்தது. அப்போது அவள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அவளுக்கு அந்த இடத்தை விட்டு அசையவும் விருப்பமில்லை. இலைகளிலே படும் வெளிச்சம் அருமையாக இருந்தது. அணில் தன் வாலை ஆட்டி ஆட்டிவிட்டு சடுதியாக அவ்விடத்தை விட்டு கிளம்பியது. கிளைகளிலே தாவிச் சென்றது. அவள் துக்கத்துடன் கால்களை ஊன்றி எழுந்து நின்று பின்புற கைகளில் புதர்கள் கீறிய கீறல்களை நக்கினாள். பென்னி மிகவும் சீராக நடந்து கொண்டிருந்தாள். வேலிகள் நீளத்திலும் வயல் விளிம்புகளிலுமாக நடந்தாள். தான் நடந்து செல்லும் பாதையை பார்க்காமலும் பார்த்தும் நடந்து கொண்டிருந்தாள்.
வயல்களின் தோற்றத்துக்கு ஏற்ப பாதை திடுமென கீழ் நோக்கி செல்வதும், சில இடங்களில் நிலம் அரிவாள் வடிவிலே வளைந்து செல்வதுமாக இருந்தது. பொழுது சாய்ந்து கொண்டிருக்கையில் அவள் சீராக காலடி வைத்து நடந்து சென்று கொண்டிருந்தாள். கண்களை உயர்த்தி பார்த்தாள். அடிவானத்தில் காட்டை பார்த்தபோது அது காடுதான் என்று அவளுக்கு தெரிந்தது. அங்கே இருந்து பார்த்தபோது கூம்பு வடிவ குன்றிலே அது இருப்பது போல தோற்றம் அளித்தது. அப்போது ஓரளவு மாலையாகிவிட்டது. அவள் சடுதியாக கண்ட ஒரு சிறிய ஏணியிலே ஏறி உள்ளே சென்றாள். உள்ளே போனவுடன் அவள் கவனமாக இயங்கினாள். அசைவற்ற நிலையிலே நின்று காற்றிலே இருந்து வந்த அழுகல் மனத்தை தன் மனதிலே இருந்து அகற்றினாள். மரங்களினதும் உயிரினங்களினதும் சத்தங்களை உன்னிப்பாக கேட்டாள். அங்கிருந்த அழுகல் மனம் மணத்தது. ஆனால் அது சாதாரணமாக அழுகிய மனம். இலைகள் தண்டுகளும் திரும்பவும் மண்ணிலே கிடந்து மக்கி போன மனம். அவளுக்கு பல சத்தங்கள் கேட்டன. அவை பறவைகளின் பாடல்கள் அல்ல, ஏனென்றால் அதற்கான காலம் பிந்திவிட்டது. ஆனால் அது கடுமையான எச்சரிக்கை கூக்குரல். அவளின் இதய துடிப்பு தடுத்த பழுப்பு நிற காற்றில் அவளுக்கே கேட்டது. பழக்கமான மரத்தண்டுகளையோ புத்திடர்களையோ காண வேண்டும் என்று நினைப்பதில் பயனில்லை. அவற்றிற்கு ஒரு வாழ்நாளே இருந்தது, மாறுவதற்கு அல்லது தங்களை அடையாளம் தெரியாமல் உருமாற்றிக் கொள்வதற்கு. அடர்ந்த புதர் செடிகளுக்கு அடியிலே இருண்ட சுரங்க பாதைகள் போவதாக நினைத்தாள். அவற்றிற்குள் ஏதோ ஒன்று உருண்டு நழுவி சென்றிருக்கலாம். முட்கள் சிக்கிய சில பொருட்கள் கிடந்தன. மெல்லிய நிறமற்ற ஈரமான கம்பளி அல்லது மென்மயர் துண்டுகள் கிடந்தன. எங்கே துண்டு துணுக்குகள் அதிகம் சேர்ந்துள்ளன என்பதை பார்ப்பதற்கு கீழே போகும் கால்வாயை உற்று பார்த்தாள். தன்னை கட்டாயப்படுத்தி நுழைந்து இருட்டுக்குள் குனிந்து சென்று அவ்வப்போது கைகளாலும் முழங்காலிலும் தவழ்ந்து சென்றாள். அங்கே இருந்த அமைதி மிகவும் கனமானதாயிருந்தது. கம்பளி நூல்களும் அவிழ்ந்த பருத்தி துணிகளும் ஒட்டி கொண்டிருக்கும் புதினத்தாள்களும் அங்கே கிடந்தன. உருளை வடிவத்திலே தலைமுடி துண்டும் எலும்புகளும் உயிரற்ற பொருட்களும் கிடந்தன. சுமிக்காத ஆந்தை உணவுகளைப் போல, பூனைகள் வாந்தி எடுத்த குடல் போல, தலைமுடியை பந்துகள் போல அவை இருந்தன. வெண்ணி முச்செடிகளையும் தண்டுகளையும் கவனமாக விரல்களால் தள்ளிக்கொண்டு மேலும் முன்னேறி சென்றாள். அது இங்கேதான் இருந்தது. ஆனால் எவ்வளவு காலத்துக்கு முன்பு? மிகவும் சடுதியாக நினைவிலே இருந்த ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தாள். சுத்தமாக்கப்பட்ட அந்த இடம் விசாலமானதாக இருந்தது. அங்கே கிடந்த அடிமர குத்திகள் தடித்தவை. அவர்கள் ஒளித்து விளையாடிய பெரிய அடிமரக்கட்டை அப்படியே அங்கே கிடந்தது. அந்த இடம் அப்படியே கைவிடப்பட்ட முகாம் போல இருந்தது. அவ்விடத்தை சுற்றி இருந்த மரங்கள், கொடிகள், நீளமான கடதாசி துண்டுகளும் தொங்கின. மாளிகையிலே சபகூடத்திலே தொங்கிய பதாதைகள் போல, கருகிய வெட்டுப்பட்ட நைந்து போன பதாதைகளைப் போல. அவற்றிலே பழுப்பு நிற மண் கரைகள் அல்லது இரத்தம் ஒட்டி இருந்தன. அது இங்கேதான் இருந்தது. அது எங்கேயும் போகவில்லை. பெண்ணி கனவிலே நடப்பது போல பொருள்களை தேடிக்கொண்டு மெதுவாக சுற்றி சுற்றி வந்தாள். ஒரு போலி ஆமை ஓட்டு கொண்டை ஊசியும் உலோகத் தண்டிலே பதித்த ஒரு காலனி பொத்தானையும் கண்டாள். தட்டையாக்கப்பட்ட மிகவும் புதிய பறவை எலும்பு கூடையும் கண்டாள். எதனுடையதென்று தெரியாத எலும்பு துண்டுகளையும் கண்டாள். வெவ்வேறு அளவிலும் உருவத்திலும் உள்ள பேற்றலை கண்டாள். சிறிய விரல் எலும்புகளையும் ஒரு விலா எலும்பையும் கண்டாள். இறுதியிலே மண்டை ஓட்டையும் இமையையும் கண்டாள். அவை அனைத்தும் வேர்களுக்குள் அரைவாசி மறந்தும் எல்லா பக்கமும் பரவியும் பச்சை நிறத்தில் கரை படிந்து ஒளிரும் வெள்ளை நிறத்தில் கிடந்தன. அவற்றை தன் கைப்பைக்குள் எடுத்து வைக்கலாம் என்று நினைத்தாள். பின் அப்படி செய்ய தன்னால் இயலாது என்று நினைத்தாள். அவள் ஓர் உறுப்பியல் ஆய்வாளர் அல்ல. சிறிய எலும்புகள் வளைக்கரடியினுடையதாக அல்லது குள்ளநரியினுடையதாக இருக்கலாம். விழுந்து கிடந்த ஒரு அடிமரத்தின் முதுகை சாய்த்து கொண்டு இருந்தாள். நீ உன்னை ஒரு பாதுகாப்பான கனவில் வைத்துக் கொண்டிருப்பது போல இப்போது நான் என்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். அது கனவில்லாமல் வேறொன்றாக இருந்தால் உன்னால் வெளியே வர முடியாது. அப்படி நினைத்துக் கொண்டிருந்தாள். காட்டுக்குள் கண்ட அந்த பொருள்தான் அவளை தொழில் ரீதியாக கனவுகளை பற்றி ஆராய்வதற்கு தூண்டியது. உண்மையற்ற தன்மை போன்று ஒன்று உண்மையானதாக மாறியது. அவள் குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே வாசிக்கும் பழக்கம் உடையவள். ஆனால் அவள் அந்த பொருளை காட்டிலும் பின்கண்ட புத்தகங்களில் காணப்படும் பாரம்பரியமான கவர்ச்சியான உண்மையற்ற தன்மையிலே அவளால் வாழ முடியவில்லை. அவள் படிப்பில் தன் திறமைகளை காட்டினாள். இறந்தவைகளை ஆர்வத்தையும் காட்டினாள். உண்மையான வரலாற்றில் அவை நிரம்ப இருந்தன. அவள் கண்களுக்கு தெரியாத சக்தியிலே விருப்பம் கொண்டாள். அவள் உளவியல் மருத்துவரானாள். மக்களுக்கு பயன்படும் ஒருத்தியாக வாழ்ந்தாள். அப்படி சொல்வது சரியல்ல. கற்பனை செய்ய முடியாத மறைந்த அந்த கம்பளியின் மூலையை திறக்கும் போது அதை அவள் கண்டாள்.
அவள் அந்த உலகத்திலே இருந்தாள். அவள் கடுமையான தற்சிந்தனை நோயுடைய குழந்தைகளை பற்றி கல்வியில் சிறப்பு தகுதி பெற்றது ஒரு சந்தர்ப்ப விபத்து அல்ல. அந்த குழந்தைகள் பெரும் ஒலி எழுப்பினார்கள், தலையை மோதினார்கள், வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள், சோர்வுடன் மன அழுத்தத்தில் இருந்தார்கள். அவள் மடியிலே இருந்து தாம் காணும் கனவுகளை பற்றி சொல்லாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த உலகம் உண்மையான உலகம் மட்டும்தான். அந்த உண்மையான உலகத்தை தான் பெற்றோர் அவநம்பிக்கை கொண்டு பிள்ளைகளிடம் மறைக்கின்றார்கள் என்று அடிக்கடி பென்னி நினைத்துக் கொண்டாள். நம்பிக்கையற்றவர்களுடன் தான் தன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பென்னி நினைத்தாள். அதை தன்னால் செய்ய முடியும் என்று உணர்ந்தாள். காட்டிலே உள்ள எல்லா இலைகளும் மெதுவாக நடுங்க தொடங்கின. பின் கடகடவென ஒலி தொடங்கியது. எங்கோ ஓரிடத்தில் கனமானதும் மந்தமானதுமான ஒன்று சலசலத்தது. பெண்ணி நிமிர்ந்து அசையாமல் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். பழைய தட்டி கடகடத்தது அவளுக்கு கேட்டது. பழைய நாற்றத்தை முகர்ந்தாள். அது எந்த திசையிலிருந்து வந்தது என்பது அவளுக்கு தெரியவில்லை. அது எல்லாவிடமும் இருந்தது. அந்த பொருள் காட்டையே சுற்றி வளைத்தது போல, பல துண்டுகளாக பயணித்தது போல, பழைய பிரதிகளிலே விவரித்தது போல இருந்தது. இப்பொழுது இருட்டு வந்துவிட்டது. கண்ணுக்கு தெரிந்ததற்கு தனித்துவமான நிறம் அல்ல, மையின் பல வகை நிறங்களும் யானையின் நிறமும் மட்டும்தான் இருந்தது. சடுதியாக தொடங்கியது போலவே அந்த குழப்பம் சடுதியாக நின்றது. அந்த பொருள் திரும்பி போய்விட்டது போல தோன்றியது. காட்டின் நடுக்கம் பின்வாங்கிவிட்டது என்பதை உணர்ந்தாள். மரத்தின் மேலாக வெண்ணிற பொன் தட்டொன்று தொங்கியது. பெண்ணிக்கு தன் தந்தையின் நினைவு வந்தது. அவர் முழு நிலவின் குளிர்ந்த வெளிச்சத்திலே நின்று கொண்டிருந்தார். இன்றைக்கு குண்டு போடுபவர்கள் வரமாட்டார்கள் என்றும் அவர்கள் முகில்கள் இல்லாத முழு நிலவிலே பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் கிண்டலாக சொன்னார். அவர் சிகப்பு நிறம் கொண்ட காட்சிக்கும் அடுப்புக்குள் மறைந்து போனார் என்று பென்னி ஊகித்தாள், அல்லது அப்படியான கற்பனை செய்தாள். செய்தியுடன் வந்த தீயணைக்கும் படை வீரர் அவளுடன் பேச முன்னரே அவளுடைய தாய் அவளை அனுப்பிவிட்டாள். அவள் படிக்கட்டுகளில் அலுமாரி இடுக்குகளிலும் ஒளிந்திருந்து அவர்கள் சொல்வதை ஒட்டு கேட்க முயன்றாள். ஒரு எலி போல. அவளுடைய தாய் அவள் அங்கே இருப்பதை விரும்பவில்லை. ஒற்றைப்படையான சொற்றொடர்களே அவளுக்கு கேட்டன. அடையாளம் காண எதுவுமே இல்லை. முற்றிலும் சந்தேகமே இல்லை. களைத்து போயிருந்த தந்தையின் காற்சட்டை மடிப்பிலே சாம்பல் ஒட்டி இருந்தது. அவருக்கு மரணச் சடங்கு நடந்தது. அவருடைய சக தீயணைப்பு வீரர்கள் தோளிலே தூக்கி வந்த அந்த சவப்பெட்டியிலே ஒன்றுமே இருக்கவில்லை என்பது பென்னிக்கு நினைவிருந்தது. அது தூக்குவதற்கு மிகவும் எளிதாக இருந்தது. அதை இடுகாட்டிலே தட்டில் வைப்பதற்கு எளிதாகவே இருந்தது. மின்வெட்டு காலத்திற்கு பிந்தியும் அவர்கள் அங்கே வசித்தார்கள். ஆனால் அவளுடைய தாய் இழுத்துவிட்ட திரைக்கு பின் யுத்தம் முடிந்து பல ஆண்டுகளுக்கு பின்னும் அங்கேயே வாழ்ந்தாள். நிலா காட்டை விடுவித்து விட்டது போல தோன்றியது. பென்னி எழுந்து அவளுடைய உடைகளிலே இருந்த இலை குலைகளை உதறிவிட்டாள். அதை சந்திப்பதற்கு அவள் தயாரானாள். ஆனால் இன்னும் வரவில்லை. அவளுக்கு அது ஏமாற்றத்தை கொடுத்தது. பின் வயல்களுக்கு போகும் வழியே கிராமத்தை கண்டுபிடித்து நிலா ஒளி சிந்தும் திரவ பாதை வழியாக நடந்து சென்றாள். அந்த இரண்டு பெண்களும் நகரத்திற்கு செல்ல ஒரே புகைவண்டியில் பயணம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் இறங்கும் வரை ஒருவரை ஒருவர் காணவில்லை. பயணிகள் வேகமாகவும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் தலையை குனிந்து கொண்டும் வெளியேறினார்கள். இரண்டு பெண்களும் யுத்தகால இருட்டிலே குச்சி கால்களாலும் எரிவாயு முகமூடிகளுடனும் எப்படி வெளியேறினார்கள் என்பது அவர்களுக்கு இன்னும் நினைவிலே இருந்தது. இருவரும் தடைவேலியை அடைந்த போது தங்கள் தலைகளை நிமித்தினார்கள். ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அல்ல, தன்னியல்பாகவே எங்கே போவது என்பதற்காகவும் என்ன செய்வது என்று சிந்திப்பதற்காகவும் தலையை உயர்த்தினார்கள். இருவரும் மாறி மாறி அந்த இருளிலே பார்த்தார்கள். இரண்டு மங்கலான முகங்கள், அடையாளம் தெரியக்கூடிய தூரம், ஆனால் பேசிக் கொள்வதற்கு முடியாத தூரம், வணக்கம் கூட சொல்ல முடியாத தூரம், குழப்பமான நிலை. அந்த மங்கலான நேரத்தில் அவர்களுக்கிடையே இருந்த ஒற்றுமைகள் இருண்ட கண் துளைகளும் இறுகிய வாய்களும் தான். இரண்டொரு கணங்கள் இருவரும் நின்று ஒருவரை ஒருவர் வெறுமனே உற்று பார்த்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் புகையிரத நிலைய கூடத்திலே இருந்து சுருள் சுருளாக நீராவி வெளியேறிக் கொண்டிருந்தது. காற்றில் சாம்பலுடன் துகள்கள் தெரித்தன. மெல்லிய டீசல் மண் நீளமாகவும் தங்க நிறத்திலும் மாறி மாறி இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கற்பனையான முகத்திரையூடாக பார்த்தார்கள். அது துயரம் அல்லது நோ அல்லது அவநம்பிக்கை போன்றவற்றை வெளிப்படையாக காட்டும் முகத்திரை. காட்டிலே தெரிந்த அவர்
அவர்களின் முகத்திலே கண்ட மறக்க முடியாத துயரத்தை பற்றி நினைத்தார்கள். ஒவ்வொருவரும் மற்றவர்தான் அவர்களின் சாட்சி என்று நினைத்தார்கள். அந்த பொருளின் உண்மைத்தன்மைக்கு அவர்கள் தான் சாட்சி என்று நினைத்தார்கள். பின் தங்கள் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கூடத்திற்குள் நுழைந்து சென்று விட்டார்கள். அந்த கருத்த முகத்திரை எப்படியோ தன்னுடைய பார்வையின் ஒரு பகுதியாகிவிட்டது என்பதை பென்னி கண்டுகொண்டாள். அவள் தொடர்ந்து முகங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தாள். தந்தையின் முகத்தை பற்றி, தாயின் முகத்தை பற்றி, பிரிம்ரோஸின் முகத்தை பற்றி, நம்பிக்கையுடன் பார்க்கும் சிறுமியை பற்றி, கண்ணாடி பெட்டிக்குள் இருந்து அவளை வெறித்து பார்க்கும் பெண்களை பற்றி, உறைந்த பாற்கட்டிக்கு மேலாக சதித்திட்டத்துடன் அவளை பார்ப்பவளை பற்றி எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தாள். பொன்முடியுடைய குழந்தையான ஆலிஸின் நயந்து கெஞ்சும் இனிமையான புன்னகை பற்றி, அரை மனித முகமுடைய அந்த பொருள் பற்றி அதன் முகத்தை முழுவதுமாக நினைவுக்கு கொண்டு வர முயன்றாள். ஆனால் பயங்கரமாக கீழே தொங்கும் அதன் வாயையோ உயிரற்ற குருடான மாறு கண்ணையோ விவரிக்க முடியவில்லை. அங்கிருந்த கண்கள் வெறுமையான தட்டுக்கள், நிழல் விழுந்த சந்திரன்கள். அவளுடைய நோயாளிகள் வந்து போனார்கள். எவரையும் ஒருவரிலிருந்து மற்றவரை அதிகமாக வேறுபடுத்தி பார்க்க இயலவில்லை. அந்த பொருளின் முகம் அவளின் மூளையிலே ஒட்டி கொண்டது. அவளுடைய கவனத்தை பொறாமையுடன் கோரி அவள் தினசரி செய்யும் வேலைகளை செய்ய விடாது தடுத்தது. அவள் அந்த இடத்திற்கு போனாள், ஆனால் அதை பார்க்கவில்லை. அதை பார்க்க விரும்பினாள். ஏன் அதை பார்க்க வேண்டும் என்றால் அவளிலும் பார்க்க அது உண்மையானது. அவள் போய் அதை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதை விட வேறென்ன இங்கே இருக்கிறது? அப்படி அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஒன்றும் இல்லை என்று தனக்குத்தானே பதிலும் சொன்னாள். அதனால் அவள் திரும்பி போனாள். புகையிரத வண்டியில் தனியாக இருந்தாள். வயல்கள் கடந்து ஓடிக்கொண்டிருந்தன. நூற்றாண்டு கால இரவு போல அரை தூக்கத்திலே காலை உணவுடன் கூடிய படுக்க அறையில் பூக்கள் போட்ட போர்வையாலே மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். இந்த முறை பழைய பாதையிலே வீட்டிலிருந்து தோட்ட கதவினூடாக சென்றாள். அப்போது விரைவிலேயே பழைய ஒற்றையடி பாதையை கண்டுகொண்டாள். அவளுடைய கூர்மையான கண்கள் கழிவை கண்டுகொண்டன. பின் சுத்தப்படுத்தப்பட்ட பகுதிக்கும் விரைவாக வந்துவிட்டாள். அங்கே மரக்குற்றிக்கு அருகிலே சிறு சிறு எலும்பு குவியல்கள் குலைபடாமல் கிடந்தன. அவள் சிறிதாக பெருமூச்சு விட்டாள். முழங்காலிலே இருந்தாள். பின் முதுகை சிதைந்த மரக்குற்றியில் சாத்திக் கொண்டு அமைதியாக அந்த பொருளை அழைத்தாள். உடனடியாக அதன் சலசலப்பை உணர்ந்தாள். கிளைகளின் அலைகளை கண்டாள். உருளும் சத்தத்தை கேட்டாள். அதன் பழைய மனத்தை நுகர்ந்தாள். அது ஒரு சாம்பல் நிற சாதாரணமான நாள். அவள் தன் கண்களை ஒரு கணம் மூடினாள். சத்தமும் அசைவும் மேலும் அதிகரித்தது. அது வந்தபோது அதன் முகத்தை பார்ப்பாள். அது என்னவென்று தெரிந்து கொள்வாள். அவள் தன் கைகளை மடியிலே தளர்வாக பற்றி கொண்டாள். அவளுடைய நரம்புகள் தளர்ந்தன. அவளுடைய இரத்த ஓட்டம் மெதுவாகியது. அவள் அதை பார்க்க தயாரானாள். பிரிம்ரோஸ் பேரங்காடியில் இருந்தாள். அவள் தன் வானவில் நிற பிளாஸ்டிக் நாற்காலிகளை வட்டமாக போட்டிருந்தாள். அவற்றின் மேல் அவள் குனிந்தபோது அவை கிரீச்சிட்டன. வெளியே மழை பொழிந்து கொண்டிருந்தது. பேரங்காடி ஒரு கிளாஸ் பெட்டியில் அடைத்து வைக்கப்பட்ட படிம அரண்மனை போல மூடப்பட்டிருந்தது. பேரங்காடியின் தரையிலே வானவில் நிற நாற்காலிகளின் கீழே பளபளப்பான புள்ளிகள் போட்ட படிக கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அந்த இடம் ஒரு நீரூற்றுக்கு முன் இருந்தது. வெளிச்சம் பசுமையான நீரிலே ஒளிபரப்பிக் கொண்டிருந்தது. அங்கே கிடந்த பளபளப்பான கூழாங்கற்களிலும் விரும்பியவை கிடைக்க வேண்டும் என்று எறிந்த நாணயங்களிலும் அது தங்க நிற வளையங்களை உண்டாக்கி கொண்டிருந்தது. சின்ன குழந்தைகள் அவளின் முன்னாலே கூட்டமாக நின்றனர். அவர்களுடைய தாய்மார் அவர்களை கொஞ்சி விடை பெற்று சென்றார்கள். போகும்போது அவர்களை நல்லவர்களாக, அமைதியாக அந்த நல்ல பெண்மணியின் பேச்சை கேட்டு நடக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர்களிடம் சிறிய ஒளி புகக்கூடிய பிளாஸ்டிக் கப்புகளிலே தோடம்பழச்சாறு இருந்தது. வெள்ளித்தாளிலே பிஸ்கெட்டும் இருந்தது. அவர்கள் பல நிறங்களிலும் இருந்தார்கள். கருப்பு தோல், பழுப்பு நிற தோலில், இளஞ்சிவப்பு நிற தோலில், பருக்கள் நிறைந்த தோலில், இளஞ்சிவப்பு நிற ஜாக்கெட்டில், மஞ்சள் நிற ஜாக்கெட்டில், ஊதா ஜாக்கெட்டில், கருஞ்சிவப்பு தொப்பியில். சில குழந்தைகள் சிரித்தன, சில சிணங்கின, சில நெடிந்தன, சில நிமிர்ந்திருந்தன. பிரிம்ரோஸ் நீரூற்றின் விளிம்பிலே இருந்தாள். என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்திருந்தாள். நன்றாக சிரித்தாள். மிக மிக சௌகரியமாக புன்னகை ஒன்றை உதிர்த்தாள். தன் தங்க நிற கூந்தலை சரி செய்தாள். நான் சொல்வதை கவனியுங்கள். நான் உங்களுக்கு அற்புதமான கதை ஒன்றை சொல்லப் போகின்றேன். முன்பு எவருமே சொல்லாத கதை என்றாள். ஒரு முறை சின்னஞ்சிறிய 2 சிறுமிகள் ஒரு காட்டிலே ஒரு பொருளை கண்டிருக்கின்றோம் அல்லது கண்டதாக நம்புகின்றோம். நன்றி.